ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜுஜுட்சு கைசின் அனிமேல 17th எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நடக்க போற விஷயத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சைடுல வர பெல் ஐகானை ஆல்ல வச்சீங்க. இன்னைக்கு அந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் புது கேரக்டர் வேற காட்டுறாங்க. இவளுடைய பேரு மியோ. இவ வேற ஒரு சிட்டில இருந்து இங்க நடக்கக்கூடிய இந்த ஈவென்ட் பார்க்கிறதுக்காக வந்திருக்கா. அதனால இவளுமே இவங்க கூட சேர்ந்து சண்டை எல்லாம் பார்த்ததுனால இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு இவளை நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்லயோ இல்லனா செகண்ட் ரேங்க்லயோ வச்சிருக்கணும். அதை விட்டு எதுக்காக 4th ரேங்க்லயே வச்சிருக்கீங்க அப்படின்னு இவ கேட்கும்போது நம்ம கோஜோ சென்சே என்ன சொல்றாருன்னா, ஜெனி நம்ம ஜுஜுட்சு ஸ்கூல் கிரியேட் பண்ண முக்கியமான 4 குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ஆனா இவளுடைய பெரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இவளை வளர விட கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் அவ 4th ரேங்க்ல இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடிய இந்த ரூம்ல ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ல இருந்து ஒரு ஸ்டிக்கர் ரெட் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்கத பார்த்துட்டு இதுல கியோடாக்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால கியோடாக்க என்ன சொல்றாருன்னா, டோக்கியோ ஸ்கூல்ல சேர்ந்தவங்க கேஸ்ட் ஸ்பிரிட்ட போட்டு தள்ளனா ரெட் கலர்லயும், அதுவே கையோட ஸ்கூல் பசங்க போட்டு தள்ளனா ப்ளூ கலர்லயும் இந்த ஸ்டிக்கர் எல்லாமே எரியும். இது மூலமா எத்தனை ஸ்பிரிட் அவங்க போட்டு தள்ளிருக்காங்க, அப்புறம் யார் போட்டு தள்ளிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கியோடாக்க அந்த பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க நம்ம டோக்கியோ ஸ்கூல்ல இருந்து யார் அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்ட போட்டு தள்ளனா அப்படின்றது எல்லாத்தையும் இப்பதான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம பாண்டமேன் தான் ஸ்பைடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் ஸ்பிரிட்ட போட்டு தள்ளிருக்காரு. இதனால ஈவென்ட் கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய கோஜோவுக்கு என்ன தோணுதுன்னா, பரவாயில்ல நம்ம ஸ்கூல் பசங்க கையோட ஸ்கூல் பசங்களுக்கு சலிச்சவங்க இல்லன்றதை இது மூலமா நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தொடப்பத்துல பறந்து போயிட்டு இருக்கக்கூடிய நிஷிமியாவை அட்டாக் பண்றதுக்காக பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம நம்பராவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன்டி இப்படி ஓடுற, ஒழுங்கு முறையில கீழ வாடி வந்து என் கூட சண்டை போடுடி அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கா. இதனால அந்த நிஷிமியாவும் நான் ஆல்ரெடி கீழ தான் பறந்துட்டு இருக்கேன், உன்னால முடிஞ்சதுன்னா என்ன வந்து பிடிச்சிக்கோ. இவருடைய ஹேர்பின் டெக்னிக்கை யூஸ் பண்ணதும் இந்த நிஷிமியா பார்க்கக்கூடிய ரேஞ்சில எந்தெந்த இடத்துல ஆணி குத்தி வச்சிருக்காளோ அந்த ஆணி எல்லாமே பட்டார் பட்டார்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவள அடிக்கிற பேர்ல அங்க ஆணி தூக்கி வீசி இருப்பார்ல, அது எல்லாமே இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்காக தான். இதனால இந்த நிஷிமியாவும் இந்த அட்டாக்ல மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக செம வேகமா வெளியில போறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம நம்பர் என்ன பண்ணிடுறா, இவ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆணியை வச்சு ஜம்ப் பண்ணி மேல வந்து இவள பிடிக்கிறதுக்கு பதிலா இவளுடைய தொடப்பத்துல இருந்து ஒரு சின்ன குச்சியை மட்டும் பிடிச்சிருப்பா. அதனால இந்த பொண்ணு என்ன பிடிக்கலாம்னு சொல்லி வரியா, பைபே கிடையாதுமா, போயிட்டு வா அப்படின்னு எட்டி ஒரு உத விட்டு இவளுக்கு கீழே தள்ளி விட்டுருப்பா. இதை பறக்கக்கூடிய தொடப்பத்துல இருந்து உடைச்சிட்டு வந்த அந்த குச்சி இருக்குல்ல, அதை இவளுடைய சூனி பொம்மையில வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சதும் இவ பறந்துகிட்டு இருக்கக்கூடிய தொடப்பம் அப்படியே சைடுல இருந்து கீழே விழுந்துரும். ஏன்னா இவன் தொடப்பத்து மூலியமா தான் கையில மாட்டாம பறந்துகிட்டே இருக்கா. அதனாலதான் அந்த தொடப்பத்தை போட்டு தள்ளிட்டு இவள போட்டதுல கொஞ்சம் மனசு இல்லாம இவ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லப்பர் சுத்தி எடுத்து லெஃப்ட் ரைட்னு செம்மடி அடிச்சு கடைசியா ஃபைனல் டச் வைக்கிறதுக்காக வந்திருப்பா. அப்பன்னு பார்த்து இவ யாரோ வந்து அட்டாக் பண்ணதும் நிஷிமியாவை நாக் அவுட் பண்ணணும்னு நினைச்ச நம்ம நொபரா இந்த இடத்துல நாக் அவுட் ஆயிரா. இப்படி இவள நாக் அவுட் பண்ணது வேற யாரும் கிடையாதுங்க, இவளுடைய முன்னாள் எதிரி மாய் தான். அது மட்டும் இல்லாம நொபரா நிஷிமியாவை அட்டாக் பண்ணும்போது லப்பர் சுத்தி ஏதாவது வச்சு அட்டாக் பண்ணன்றதால இவளுமே லப்பர் புல்லட் யூஸ் பண்ணி தான் நம்ம நொபரா நாக் அவுட் பண்ணிருக்கானே நிஷிமியா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்ப மாய்க்கு பக்கத்துல என்னமா நீ நேரடியா போய் சண்டை போட மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. இதனால யார் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, என்னுடைய அக்காவான ஜெனி தான். அது மட்டும் இல்லாம மாயோட எபிலிட்டி என்னன்னு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இந்த இடத்துல தன்னுடைய அக்காவை பார்த்ததுமே மாய் என்ன பண்றா, தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் நம்ம ஜெனி பிசிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கான பண்றதுனால மரத்துக்கு தாவி அப்படி தப்பிச்சுக்கிட்டே வந்து தன்னுடைய தங்கச்சி இவளுக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு ஓங்கி ஒரு உதவி விட்டு இருப்பா. இப்படி இந்த உதவி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் மாயம் இவகிட்ட நார்மலாவே டேலண்ட் இருக்குது, அதனால தான் எனக்கு இப்ப ஈஸியா அடிச்சிட்டா. ஆனா என்கிட்ட வெறும் எனர்ஜி மட்டும் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மூலமா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபிளாஷ்பேக்ல இவங்க ரெண்டு பேரும் ஜெனி குடும்பத்துல இருக்கக்கூடிய நல்ல ஒரு அக்கா தங்கச்சியா தான் இருக்காங்க. அப்ப ஒரு நாள் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பொண்ணுங்களுக்கு சத்தி இல்லையாமே, ஐயோ போச்சு பாவம் வேலைக்காரங்களா போக போறாங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஏன்னா அந்த ஜெனி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன்றது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஜுஜுட்சு சாஸ்திரா மாறதுக்கான டெஸ்ட் எனர்ஜியோடையும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட தான் பிறக்கும். சப்போஸ் தப்பி தவறி கூட அந்த மாதிரி டெஸ்ட் எனர்ஜி இல்லாம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாம பிறந்துட்டாங்கன்னா அவங்க இந்த குடும்பத்துல ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் நான் ஐடென்டிக்கல் ட்வின் சிஸ்டரா பிறந்ததனால இந்த குடும்பத்துல ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி மை கேஸ்ட் ஸ்பிரிட் பார்த்து பயந்து போகும்போதெல்லாம் ஜெனிதா இவளுடைய கையை பிடிச்சி நீ எதுக்கும் பயப்படாத, உனக்காக உன்னுடைய அக்கா நான் உன் கூடவே தான் இருப்பேன், எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி இவ கூடவே இந்த குடும்பத்துல வளர ஆரம்பிச்சா. ஆனா சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜெனிக்கு என்ன தோணுச்சுனே தெரியல, சடனா இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை பார்த்து இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டு இப்பவே நான் வெளியில போய் நிறைய விஷயங்களை கத்துக்க போறேன், அப்படி அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு ஒரு நாள் வருவேன், அதுவும் சாதாரணமா அந்த இடத்துக்கு வர மாட்டேன், இந்த இடத்துடைய தலைவியா தான் வருவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் கடைசி வரைக்கும் தன்னோட தங்கச்சி கூட இருப்பான்னு சொன்ன அந்த சத்தியத்தையும் உதறி தள்ளிட்டு ஜுஜுட்சுல வந்து சேர்ந்திருப்பா. அதனால அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக் கட் பண்ணி இப்ப பிரசன்ட்க்கு வந்தா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஜெனியை மாய் விடாம சுட்டுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம இவகிட்ட சாதாரண 6 புல்லட் போடக்கூடிய ரீலோடிங் பிஸ்டல் தான் இருக்குதுன்றதுனால ஒவ்வொரு ரவுண்ட் முடியும் போது இவ திரும்ப ரீலோட் பண்றதுக்கு ஒரு 3 செகண்ட் டைம் எடுத்துப்பா. அந்த 3 செகண்ட் நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரவுண்ட்ல இருக்கக்கூடிய 6 புல்லட் முடியற வரைக்கும் அதை கவுண்ட் பண்ணி கரெக்ட்டா அந்த கவுண்டிங் முடிஞ்சதும் இவள அட்டாக் பண்றதுக்காக இவகிட்ட இருக்கக்கூடிய கத்தி எடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி செம வேகமா வந்துட்டு இருக்கா. ஆனா மாய் கிட்ட இன்னொரு கேஸ்ட் டெக்னிக் ஒன்னு இருக்குது. அந்த கேஸ்ட் டெக்னிக் மூலமா ஒரு புல்லட்டை உருவாக்க முடியும். அதனால இதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்க தேவையில்லைன்னு இவ ஒட்டுமொத்த கேஸ்ட் எனர்ஜி ஒண்ணா திரட்டி ஒரு கேஸ்ட் புல்லட்டை வர வச்சு தன்னுடைய அக்காவையே ஷூட் பண்ணிடுறா. இதனால அந்த புல்லட் இவளுடைய நெத்திக்கிட்ட வரது எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிர்ச்சியோட ஸ்லோ மோஷன்ல பார்த்துட்டு அப்படியே ஏதோ கொசு அடிக்கிற மாதிரி இந்த புல்லட் ஆடி தன்னோட கையாலே பிடிச்சிடறா. இப்படி கொசு அடிக்கிற மாதிரி பிடிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்ததும் மாய்க்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. இதுல வேற இப்ப இவகிட்ட புல்லட் வேற இல்லாதனால ஜெனி கூட வெறும் கையை யூஸ் பண்ணி சண்டை போறதுக்காக போயிருப்பா. ஆனா நம்ம ஜெனிக்கு தான் பிசிக்கல் ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அதனால இவ என்ன பண்ணிடுறா, இவகிட்ட இருக்கக்கூடிய கத்தியை திருப்பி பிடிச்சி இவள கொல்றதுக்கு பதிலா கழுத்துல ஒரு தட்டு தட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு இப்ப நடந்த அந்த சண்டையில நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அடி வாங்கி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாய் சடனா அழ ஆரம்பிச்சு நீ எதுக்கு நம்ம குடும்பத்தை விட்டு போன, அதுலயும் முக்கியமா என்ன விட்டு ஏன் போன, நீ போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல நான் இருக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுலயும் முக்கியமா என்கிட்ட எந்த ஒரு திறமையும் இல்லன்றதுனால நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன வார்த்தையால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்துல இருந்து நான் எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல, ஏன்னா உன்கிட்ட திறமை இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட மறந்துட்டு நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால நான் இப்ப இந்த இடத்துல இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய அக்காவான நீ மட்டும் தான் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டுறா. இதனால ஜெனி என்ன சொல்றானா, நான் அந்த இடத்துல இருந்து வரணும்னு எனக்குமே யோசிச்சதில்ல, ஆனா காலங்கள் போக போக அந்த இடத்துல இருக்கிறத நினைச்சு என்ன நானே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் ஜெனி குடும்பத்துல இருந்து வெளியில வந்து இந்த ஜுஜுட்சு ஸ்கூல்ல சேர்ந்தேன். அது மட்டும் இல்லாம நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும், அதனால ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கு இருந்தாலும் நான் உன் அக்கா தான், நீ என் தங்கச்சி தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பா. இதனால மாஞ்சியவ சொல்லிட்டு போனதை நினைச்சு
அப்படியே அழுதுகிட்டு இருக்க ஒரு இடத்துல செமையா ஃபைட் நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம மெகமேக்கும் கொயோட்டா ஸ்கூல்ல சேர்ந்த காமான்ற பையனுக்கும் தான். ஆனா இந்த ஃபைட் மத்தவங்களுக்கு நடக்கிற மாதிரி காட்டுக்குள்ள நடக்காம ஒரு பில்டிங்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வேஸ்ட் பண்ணிட இப்போதைக்கு இவங்க கிட்ட அட்டாக் பண்றதுக்குன்னு ஒரே ஒரு அம்பு மட்டும் தான் இருக்குது. இதுக்கேத்த மாதிரி நம்ம மெகமேவோ ஓடுறதுக்கு எந்த ஒரு வழி இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு டெட் எண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டான். ஆனா இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு துளி பயம் கூட இல்லாம ஏன்பா காமோ உன்கிட்ட இருக்கிற அம்பு எல்லாத்தையுமே என்ன அட்டாக் பண்றதுக்கு நீ வேஸ்ட் பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அம்பை வச்சு என்ன நீ அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறியா? சோ நீ உண்மை ஏத்துக்கிறதா நல்லது. நீ தோத்துட்டப்பா அப்படின்னு சொன்னதும் இவன் மெகமேவோ அட்டாக் பண்றதுக்கு பதிலா அவனுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய கூரியை நோக்கி அட்டாக் பண்ணிடுறான். இதனால மெகமேவோ என்னடா இவன் கூரியை உடைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த காமத்தனுடைய ஸ்பெஷல் டெக்னிக்கான பிளட் மேனிபுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பட்டார்னு ஒரு அடி அடிச்சிடறான். மாதிரி இவன் கிட்ட செமத்தி அடி வாங்கிட்டு இருக்கான். சோ இப்படி வந்த பக்கம் அடி வாங்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மீவாவை காட்டுறாங்க. இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெனி கிட்ட தோத்து போய் தன்னுடைய கத்தியை பறி கொடுத்திருப்பால. அதனால அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியில வராம எப்படா அந்த கத்தி நமக்கு கிடைக்கும், அந்த கத்தி இல்லாம கையும் உள்ள காலும் உள்ள அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரும் சொல்லி எடுத்து பார்த்தா மெகமேரோ தான். அதனால மெகமேரோ தானே அப்படின்னு கொஞ்சம் ஜாலியா எடுத்து ஹலோன்னு சொல்லும்போது அந்த பக்கத்துல இருந்து தூங்கிடு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கேக்குது. இந்த வார்த்தை கேட்டதுமே இவளு இந்த பக்கம் தூங்கிடுறா. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து பேசுறது ஒன்றும் மெகமேரோ கிடையாது. அதுக்கு பதிலா தன்னுடைய வார்த்தைகளால கட்டுப்படுத்தக்கூடிய நம்ம இனுமாக்கி தான். இதே நேரத்துல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்கூல்ல இருக்கவங்க பாத்துட்டு இருக்காங்களே. அதனால இந்த விஷயத்தை பாத்துட்டு இருக்கக்கூடிய கொயோட்டா ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகேப்பா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி மயக்கம் போட்டு விட்டுட்டா, அவளை போய் நான் சீக்கிரமா காப்பாத்திட்டு வந்துறேன். அங்கே இருந்தானா அவளுக்கு கெஸ்ட் ஸ்பிரிட் மூலமா ஏதாவது தொந்தரவு வந்தாலும் வந்துரும். அதனால நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு நம்ம கோஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி நம்ம கோஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கக்கூடிய கொயோட்டா ஸ்கூல் பிரின்சிபலும் தன்னுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மூலமா நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல இவர் என்ன பண்றாரு, காமாவை கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோட உடம்புல எக்கச்சக்கமான விஷம் இருக்குது. அந்த விஷத்துல இருந்து கொஞ்சம் விஷத்தை ஈவென்ட் நடக்கும்போது யூஜி மேல பயன்படுத்தி அவனை கொல்றதுக்காக கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த விஷத்தை யூஜி மேல யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவனை கொஞ்சம் வீக் ஆக்கிடு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூஜி இருக்கக்கூடிய இடத்தை தேடி போய் அவனை கொன்னுடும். ஏன்னா இதுக்கு தன்னுடைய விஷத்தை சென்ஸ் பண்ணி போகக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இதனால நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி இவர் ஆல்ரெடி ஒரு பிளான போட்டுட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு. ஆனா என்ன பண்றது, காமோ அந்த விஷத்தை யூஸ் பண்றதுக்குள்ள டோட உள்ள வந்து யூஜி என்னோட ஃப்ரெண்ட் அவன் மேல யாருமே கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டான். அதனால தான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே இந்த பிரின்சிபல் யோசிச்சு பார்த்துட்டு என்னுடைய பிளான் வேணா நடக்காம இருக்கலாம். ஆனா அந்த யூஜி கண்டிப்பா டோட கிட்ட அடி வாங்கி முடியாத ஒரு நிலைமையில படுத்து கிடக்கும்போது கண்டிப்பா அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் அவனை தேடி போகும். ஏன்னா அவனுடைய உடம்புக்குள்ள சுக்குனா இருக்குது. அதுக்காக வாச்சு அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் அவனை தேடி போய் போட்டு தள்ளி ஆகணும்னு இவர் இன்னும் வில்லத்தனமா நிறைய விஷயங்களை நினைச்சிட்டு இருக்காரு. அதனால அப்படி இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி திரும்ப நம்ம இனுமாக்கே காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம இனுமாக்கிக்கு ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் வந்துட்டு இருக்கும். இதனால இவனு என்னடா அது பேட் வைப்ரேஷன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க கொயோட்டா ஸ்கூல் பிரின்சிபல் இந்த இடத்துக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட் நம்ம யூஜி போட்டு தள்ளுறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் தான் இவனுக்கு பின்னாடி வந்திருக்குது. ஆனா சடனா இவனை எதிர்பார்க்காத மாதிரி இதோட தலை மட்டும் பிச்சுக்கிட்டு போய் எட்ட விழுந்திருக்கும். இதனால இனுமாக்கியும் என்னடா இங்க நடக்குது, யாரா இது மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியத்தோட பார்க்க மைகிட்ட கூட இருக்கக்கூடிய கொம்பு வச்ச அந்த ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்குது. சோ இப்படிப்பட்ட அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்தது இனுமாக்கி தன்னோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணும்போது அப்ப இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இந்த ஜுஜுட்சு ஸ்கூலுக்கே வந்திருக்கக்கூடிய நம்ம மகிட்டோவை காட்டுறாங்க. இப்படி இவன் வந்திருக்கிறது மட்டும் இல்லாம இவன் கூட ஒரு மனுஷ பயலான ஜோசோ அப்படின்ற ஒரு கெஸ்ட் யூசரை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய கெஸ்ட் எனர்ஜி மூலமா மேக்ஸிமம் எலிஃபண்ட் அப்படின்ற ஒரு ஷிமிகாமி எலிஃபண்ட் அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். இதனால அந்த ஷிமிகாமி எலிஃபண்ட் தன்னுடைய தும்பிக்கை மூலமா இந்த இடம் முழுக்க தண்ணி எல்லாம் நிரப்புது. சோ இப்படி ஒரு இடத்துல தண்ணி அதிகமா தேங்கிச்சுனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உடைச்சிட்டு வெளியில வந்துரும்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல தண்ணி எல்லாமே பிரஷர் தாங்காம வெடிச்சிட்டு வெளியில வரும்போது கூடவே சேர்ந்து இந்த காமாவும் பறந்து வந்திருப்பான். இப்படி அவன் பறந்து போனா கூட நம்ம மெகமே விடாம ஷிமிகாமி ஈகில வர வச்சு தண்ணில ஆல்ரெடி நடந்திருக்கவனுக்கு தண்டர் அட்டாக் கொடுத்துறான். திரும்ப இன்னொரு அட்டாக் கொடுக்கிறதுக்காக போகும்போது ஐயோ இதுக்கப்புறம் என்னால தண்டர் அட்டாக் தாங்க முடியாதுப்பா, அதனால இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, என்னோட கடைசி டெக்னிக் நான் யூஸ் பண்றேன், என்னோட ஸ்பைடர் பிளட் பிளாக் யூஸ் பண்ணி இந்த ஷிமிகாமி ஈகில அப்படி லாக் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் இப்படி கெஸ்ட் எனர்ஜி வச்சு சண்டை போட்டா சரி வராது, வாடா கையால சண்டை போடலான்னு இவங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேரா மோதிக்கிறதுக்கு பக்கத்துல வந்திருப்பானுங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடம் மொத்தமா அதிர அளவுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி சைடுல திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் இனுமாக்கி ஓடிக்கிட்டு இருக்க, அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேர் மாரி வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வேர் இவங்களையும் அட்டாக் பண்ண வரதுனால டேய் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கமாண்ட் கொடுத்ததும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த வேர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் இந்த ஈவென்ட் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூல்ல சேர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஸ்டிக்கர் எல்லாமே ரெட் கலரை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கொயோட்டா ஸ்கூல் டீச்சரால சுத்தமா நம்ப முடியாம இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கோஜோ மட்டும் என்னோட ஸ்கூல் பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்க எல்லாரும் என்னோட ட்ரைனிங்ல வந்தவங்க. சொல்லுங்கப்பா கோஜோ டீச்சரோட பெருமையை சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கெத்தா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய டோக்கியோ ஸ்கூல் பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் கிடையாது கோஜோ, இப்படி இது கொழுந்து விட்டு எரியறதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கணும். ஒன்னு உள்ள இருக்கக்கூடிய கெஸ்ட் ஸ்பிரிட் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இறந்து போயிருக்கணும். அப்படி இல்லனா இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க அதை விட சக்தி வாய்ந்த கெஸ்ட் ஸ்பிரிட் உள்ள அனுப்பி இருக்கணும். இதனால இன்னைக்கு யார் நமக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாகணும். அதே நேரத்துல நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கும் எதுமே ஆகாம காப்பாத்தியாகணும். சோ கோஜோ உன் கூட கொயோட்டா ஸ்கூல் பிரின்சிபல் டீச்சரையும் கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் பத்திரமா கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. நான் அதுக்குள்ள நம்மளோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ட்ரெஷரியில ஏதாச்சும் காணாம போயிருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வந்துறேன். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் வேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்கக்கூடிய இனுமாக்கி மெகிமே கோமாவை தான் காட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மூணு பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வேண்டிய ஒரு கதவு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே நம்மளுக்கு இந்த கதவு தான் ஒரே வழி, இது மூலமா வெளியில போயிடலாம் அப்படின்றதுக்காக இவங்க கதவு கிட்ட வரும்போது இவங்களுடைய கெட்ட நேரமும் இன்னமும் தெரியல, இந்த கதவை கூட உடைச்சிட்டு அந்த வேர் உள்ள வந்துருது. இதனால இவங்களுக்கு இந்த இடத்தை விட்டு எப்படி வெளியில போறதுன்னு தெரியாம இந்த ரெண்டு சைடுல வந்திருக்கக்கூடிய வேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி இந்த பக்கம் இவங்க மூணு பேர் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஜோசோன்ற ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் என்ன பண்றானா இந்த இடத்துல ஒரு வெயில கிரியேட் பண்றான். அதுக்காக இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுத்தி எடுத்து தலையில அடிச்சிட்டு ஜூம் மந்திரகாளி அப்படின்ற மாதிரி இவனுடைய டெக்னிக் யூஸ் பண்ணதும் இந்த ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காட்டு பகுதியை மட்டும் க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல ஒரு வெயில் ஒன்னு கிரியேட் ஆயிட்டு இருக்குது. சோ இப்படி இந்த வெயில் கிரியேட் ஆவது எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நம்ம யூஜியும் டோடவும் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பாக்குற மாதிரி தான் இவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மத்த பசங்க அப்புறம் வெளியில இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கோஜோ கூட இருக்கிறவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு யார் இதை கிரியேட் பண்றாங்க, எதுக்கு இதை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள இந்த வெயில் டக்குனு க்ளோஸ் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம கோச் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பவர் மூலமா இது ஈஸியா உடைச்சிட்டு உள்ள போக முடியும், அதனால நான் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் கையை வச்சதும் இவருக்கு செம்மையா ஷாக் அடிக்குது. ஆனா நம்ம கொயோட்டா ஸ்கூல் டீச்சர் கையை வச்சா கையை உள்ள போகுது, ஏன்னா இவர் மட்டும் உள்ள வரக்கூடாதுன்னு இந்த வெயில கிரியேட் பண்ணவன் ஒரு ஸ்பெல் போட்டு வச்சிருக்கான். அதனால கோஜோ என்ன சொல்றாருன்னா, சரி
சரி ஓகே நீங்க உள்ள போயிட்டு நம்ம பசங்களை காப்பாத்துற வழியை பாருங்க, நான் வெளியில இருந்து எப்படியாச்சும் இந்த பேரியர் உடைச்சிட்டு உள்ள வரதுக்கு ட்ரை பண்றேன். சோ இப்போ நீங்க மட்டும் உள்ள போங்கன்னு இவங்க 2 பேர் மட்டும் உள்ள அனுப்பி வச்சிருக்காரு. இதனால இவங்க 2 பேர் உள்ள வரும்போது இந்த இடத்துல அந்த வெயில கிரியேட் பண்ண அந்த ஜோசோ இருக்கான். அதனால இவங்களை பார்த்ததும் இந்த தைரியம் இருந்ததுன்னா என்னோட இந்த வெயிலுக்குள்ளே வந்திருப்பீங்க, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு மாணி அனுப்பி வச்சுட்டு இவர் கூடவே எடுத்து வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்த கிட்டார் எடுத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டு அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் வேறு கிட்ட மாட்டிட்டு இருக்க கூடிய நம்ம மெஹிமையோட டீமை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முன்னாடி இப்ப அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் வந்துருச்சு. அதனால இவங்க எல்லாரும் இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்ததும் எப்படி ஜுஜுட்சு ஸ்கூல் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட்டால வர முடியும். அது மட்டும் இல்லாம இது பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது. சோ இதை நீங்க எங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமோ நம்ம மெஹிமைட்ட கேட்டதும் இவனுக்கு ஆல்ரெடி கோஜோ சென்சே இந்த ஸ்பிரிட்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு வரைஞ்சு காட்டின விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அதனால கோஜோவுக்கு இந்த ஸ்பிரிட்ஸ் பத்தி நல்லாவே தெரியும். அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலானே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, டக்குனு போன் எடுத்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த போனை தட்டி விட்டுட்டு இவங்க அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்குது. அதனால இதை பார்த்து கொஞ்சம் ஷாக்ல இவங்க 2 பேர் நிக்க நம்ம இனுமாக்கி இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக நகராத அப்படின்னு இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் ஒரு வார்த்தை சொல்லி நகர விடாம பண்ணிடுறான். சோ இப்போ இது நம்ம இனுமாக்கியோட கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அதனால இதை இப்பயே கொண்டுலானே இந்த காமத்தனுடைய பிளட் மானிகுலேஷன் மூலமா ஒரு பெரிய பிளேட உருவாக்கி ஒரு வெட்டு வெட்டுறான். அதே மாதிரி தான் நம்ம மெக்கிமேவும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட வச்சு ஓங்கி ஒரு போடு போடுறான். ஆனா இவங்க 2 பேரும் என்னதான் இப்படி மாத்து கட்டுக்கு அடி அடி நடிச்சாலும் இது போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ல ஒரு சின்ன கீரல் மட்டும் தான் விழுந்ததே தவிர மத்தபடி இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் ஒரு குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டு இருக்குது. சோ இப்படி குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டு இருக்கக்கூடிய கெஸ்ட் ஸ்பிரிட் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, டேய் மனித பதர்களே, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கடுப்பாதுடா. நீங்க மட்டும் இந்த உலகத்துல இல்லனா இந்த உலகம் எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கும். நீங்க தான் அந்த உலகத்தை நவீனமயமாக்குறன்ற பேர்ல அழிச்சிட்டே இருக்கீங்க. அதனால இந்த உலகத்தோட சார்பா உங்களை எல்லாரும் இன்னைக்கு நான் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படி நான் பழி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய கல்லறைகளுக்கு மேல தான் என்னுடைய பூத்தோட்டத்தை அமைப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமா டயலாக் பேசிட்டு இருக்குது. அப்ப இந்த டயலாக் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம மெஹிமேவுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாதிரி கெஸ்ட் ஸ்பிரிட் பேசி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நான் மொபைல்லயும் ஹெட்போன்லயும் தான் ரெக்கார்ட் பண்றேன். அதனால நீங்க வீடியோ பார்க்கும்போது என்னுடைய குரல் அங்கங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்கற மாதிரி இருந்ததுன்னா எனக்காக கொஞ்சம் பொறுத்துங்க. இவங்க அட்டாக் பண்ண வந்திருக்கக்கூடிய இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் துரத்த இவங்க ஓடனே திரும்ப இந்த இடத்துக்குள்ள ஓடிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துல இவங்க பின்னாடி வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் ஸ்பிரிட் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி இவங்க அட்டாக் பண்ண வரது எல்லாத்தையும் இந்த கைட ஸ்கூல்ல சேர்ந்த காம முன்னாடி கணிச்சு நம்ம இனுமாக்கிய தன்னுடைய ஸ்பெல்ல யூஸ் பண்ண சொல்லிருப்பான். இதனால இனுமாக்கிய தன்னுடைய ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இத ஸ்டாப் பண்ணதும் இவன் தன்னுடைய பிளட் மேனிபுலேஷன் பவர் மூலமா சேம வேகமா ஒரு அட்டாக் கொடுக்குறான். ஆனா இந்த அட்டாக் என்னமோ அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோட தலையில ஒரு சின்ன காயத்தை மட்டும் தான் ஏற்படுத்திருக்கு. அதனால என்னடா அது இத்தனோட காயம் மட்டும் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் வாய் பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது டேய் இங்க நின்று இருந்தீங்கன்னா அது சீக்கிரமா வந்து உங்களை அட்டாக் பண்ணிடும், வாங்கடா தப்பிக்கிற வழியை பார்க்கலானே இவங்க இருக்கக்கூடிய ஒரு கதவு மூலமா வெளியில வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பில்டிங் வந்து சேர்ந்துறாங்க. இதுல வேற இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டும் இவங்களுக்கு பின்னாடி வந்திருக்கும். அதனால இவங்க 3 பேரும் எப்பவும் போல அட்டாக் பண்ணலானே மெஹிமே தன்னுடைய ஷிமிகாமிகளை வர வச்சு இந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்றதுக்காக அனுப்பும்போது இந்த ஸ்பிரிட்டை பார்த்து ஸ்டாப்னு சொல்ல வர இனுமாக்கியால முழுசா வார்த்தையை சொல்ல முடியாம அப்படியே ரத்தம் கக்கி கீழே விழுந்துறான். ஏன்னா இவன் ஆரம்பத்துல இருந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி அவருடைய பவர் யூஸ் பண்ணிட்டே இருந்தால அதனாலதான் இந்த பக்கம் ரத்தம் கக்க இன்னொரு பக்கம் அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்றதுக்காக போன ஈகளையும் அந்த ஸ்பிரிட் அப்படியே குத்தி ரத்தம் தெரிக்க கொள்ளுது. இதனால அந்த காமாவும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பின்னாடி திரும்பி இனுமாக்கிய பாத்துட்டு இருக்கும்போது என்ன தம்பி வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோட வாயில ஒரு குத்து விட இவனும் பறந்து போய் விழுந்து அப்படி நாக் அவுட் ஆயிடுறான். சோ இப்படி நம்ம இனுமாக்கியும் காமாவும் நாக் அவுட் ஆனதுனால எப்படியாச்சும் இதை நாம தான் சமாளிச்சாகணும்னு மெஹிமே தன்னுடைய மொத்த பவரை வெளியில கொண்டு வர நேரத்துல நாக் அவுட் ஆகி கடந்த நம்ம இனுமாக்கி இருக்கறால அவன் எழுந்து வந்து பாரு தம்பி உன்னுடைய சீனியர் நான் இருக்கும்போது நீ எதுக்கு கஷ்டப்படக்கூடாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுடா அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நின்னு ரொம்பவே சத்தமா இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்து பிளாஸ்ட் ஆவே அப்படின்னு சொல்லி கத்த இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் அப்படியே பறந்து போய் ஒரு கூரையில போய் வெடிச்சு சதறுது. சோ இப்படி இது வெடிச்சு சதறத பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். இனுமாக்கி ரத்தம் கக்கி திரும்ப அந்த இடத்துல அப்படியே நாக் அவுட் ஆயிட்டான். ஆனா இந்த பக்கம் அந்த கூரையில போய் மோதி வெடிச்ச அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் இருக்குல அது இன்னும் சாகலங்க. அதுக்கு பதிலா இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்து வர மாதிரி நம்ம இனுமாக்கியோட அட்டாக்ல மயங்கி போன அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் தடுமாறி அப்படியே கொஞ்சம் எழுந்துகிட்டு இருந்திருக்கும். அப்ப அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு பின் பக்கத்துல இருந்து சரியான ஒரு அட்டாக் விழுது. யாரு பாது அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்தா நம்ம ஜெனி தான் இந்த இடத்துல இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்து அட்டாக் பண்றா. இதனால இந்த இடத்துல நாக் அவுட் ஆகாம இருக்கக்கூடிய நம்ம மெஹிமேவும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட எடுத்து இந்த ஸ்பிரிட்டோட தலையில இருக்கக்கூடிய ஒரு கொம்பையை வெட்டி கடாசிடுறா. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட்டுக்குள்ள ரீஜெனரேட்டிங் எபிலிட்டி இருக்குதுல அதனால இது திரும்ப தன்னுடைய கொம்பை சரி செஞ்சுக்குது. 2 பேரும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஜெனி தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்து மூலமா இதை ஓங்கி ஒரு அடி அடிச்சதும் மீவா ஒரு தடவை இவங்க கிட்ட அடி வாங்கும்போது ஒரு ஓடை கிட்ட போய் விழுந்திருப்பால அதே ஓடையில இந்த ஸ்பிரிட் போய் விழுந்துருது. இதனால மெஹிமே உடனே என்ன பண்றானா அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு விடக்கூடாது, இன்னைக்கு அதை போட்டு தள்ளுறதுக்காக ஆல்ரெடி இறந்து போன என்னுடைய வெள்ளை கலர் ஓனாய் இருக்குல அதோட ரத்தத்து மூலமா உருவான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஓனாயை வர வைக்கிறான். இந்த ஓனாய்க்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும், அதே நேரத்துக்கு பலம் அதிகமா இருக்கும். அதனால அந்த ஓனாய் அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் எதிர்பார்க்காத நேரமா ஒரு பக்கத்துல இருந்து போய் அட்டாக் பண்ணதும் இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம மெஹிமே ஜெனியோ தன்னுடைய ஆயுதத்தை மாத்தி மாத்தி இதை செம்மட்டி அடிச்சு திரும்ப இதோட இன்னொரு கொம்பை வெட்டி விட்டுட்டு வந்திருப்பாங்க. இதனால ஜெனி மெஹிமே பார்த்து சூப்பரானி சண்டை போட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வாய மூட போற நேரத்துல இவனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஒரு செடி மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு முளைஞ்சு வந்துகிட்டு இருக்குது. பார்த்தா இது எல்லாமே அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோட வேலை தான் போல. அதாவது அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டால நேச்சரை கட்டுப்படுத்த முடியல, அது மூலமா இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது மெஹிமேக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் எனர்ஜி உரியறதுக்கான ஒரு விதையை டைரக்டா இவனுடைய உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்குது. இதனால நம்ம மெஹிமேவுடைய கெஸ்ட் எனர்ஜி எல்லாமே போறதுனால இவனுடைய ஷிமிகாமி ஓனாய் கூட இந்த இடத்துல மறைஞ்சு போயிடும். சோ இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது இவனால எதிர்த்து போராட முடியாதுல. அதனால இவன் கூட இருக்கக்கூடிய ஜெனி என்ன பண்றானா சரி ஓகேப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் கூட போயிட்டு ரொம்பவே கொடூரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். இழுத்து நெரிச்சு தூக்கி நிறுத்துற மாதிரி இதோட வேர் டெக்னிக் யூஸ் பண்ணி இவன் அப்படியே தூக்கி நிறுத்திருக்கும். அப்ப அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அப்படியே சதறுது. என்னடா சொல்லி பார்த்தா இந்த இடத்துல நம்ம டோடோவும் யூஜியோ இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டோடோ நம்ம ஜெனியை காப்பாத்துனதுக்கு அப்புறம் இங்க பாப்பா யூஜி இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் நீ சமாளிச்சு நினைக்கிறேன், சோ இதை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதும் நம்ம யூஜி இந்த ஸ்பிரிட் கூட சண்டை போறதுக்காக நின்னுட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு அடிபட்டு இருக்கவங்கள பாண்டாமன் வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அதனால இவர்கிட்ட அடிபட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜெனியையும் மெஹிமேவையும் எப்படியாச்சும் வெயிலுக்கு வெளியில கூட்டிட்டு போக சொல்றாரு. ஏன்னா தொடப்பத்துல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய நிஷிமியா கிட்ட இருந்து கோஜோவை தவிர இந்த வெயிலுக்குள்ள யாரால வேணாலும் வந்துட்டு போக முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவனுக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் இவர்கிட்ட இவங்க 2 பேரும் வெளியில கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்காரு. அதனால பாண்டா இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம யூஜி இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ளுறதுக்காக கையை முறுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம டோட வர போறது கிடையாது. அதுக்கு பதிலா இவன் தண்ணியை விட்டு வெளியில போய் நின்னதுக்கு அப்புறம் டேய் நண்பா யூஜி நீ மட்டும் இந்த இடத்துல பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக் யூஸ் பண்ணல, நீ அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் கையில அடிபட்டு செத்தா கூட நான் என்ன கூட கண்டுக்க மாட்டேன். அதனால மரியாதையா நான் சொல்லி கொடுத்த பிளாக் ஃபிளாஷ் இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் மேல யூஸ் பண்ணிடானே நம்ம யூஜி பத்தி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரை பத்தி எதுவுமே சொல்லல. அந்த சமயத்துல தான் நம்ம யூஜிக்கு இந்த டோட என்ன பண்ணிருக்கான் பிளாக் ஃபிளாஷ்ன்ற ஒரு டெக்னிக்கை கத்து கொடுத்திருக்கான். இதுக்கு பக்கத்துல நம்ம யூஜி வந்ததும் சண்டை போறதுக்கு பதிலா உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான்.
இதனால என்னடா கேள்வி கேட்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ மகிட்டோவுடைய ஃப்ரெண்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருப்பான். ஏன்னா இவனுக்கும் மகிட்டோவுக்கும் ஒரு பகை ஒண்ணு இருக்குதுல. அதனால தான் அந்த ஸ்பிரிட் கிட்ட இந்த கேள்வியை கேட்டதும் இந்த ஸ்பிரிட் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மகிட்டோ தான் என்னுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கெத்தா சொல்லியிருக்கும். அப்ப நான் இனியோட செத்த அப்படின்ற மாதிரி யூஜி செம வேகமா போயிட்டு பட்டார் நாலு அடி அடிச்சிட்டு தன்னுடைய மொத்த ஃபோர்ஸையும் திரட்டி பிளாக் பிளஸ் டெக்னிக் யூஸ் பண்ண போறான். அதனால டோடோவும் இவன் பிளாக் பிளஸ் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ண போறான் அப்படின்றது எல்லாத்தையும் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம யூஜியோட அட்டாக்ல இருந்து அந்த அளவுக்கு பிளாக் பிளஸ் டெக்னிக் வெளியில வந்திருக்காது. அதுக்கு பதிலா இவனுடைய ஃபோர்ஸ்ல அந்த ஸ்பிரிட்டுக்கு கொஞ்சம் அடி மட்டும் தான் பட்டிருக்கும். இதனால அந்த ஸ்பிரிட் வந்து இதுதான் பிளாக் பிளஸ் டெக்னிக்கடா நான் கூட ஏதோ எதிர்பார்த்தா அப்படின்னு தன்னுடைய வேற டெக்னிக் யூஸ் பண்ணி தண்ணியில இருக்கக்கூடியவனை அப்படியே கரைக்கு போக வச்சிருது. ஆனா கரைக்கு வந்ததுக்கு அப்புறமே தான் நம்ம யூஜி நம்மளுடைய டெக்னிக் வெளியில வரல அப்படின்ற மாதிரி அரண்டு போய் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப இவனுக்கு பின்னாடி வந்து நம்ம டோடோ டேய் நண்பா அப்படின்ற மாதிரி இவனை கூட்டதும் இவனை திரும்பி பார்க்கும்போது பட்டார்னு ஒன்னு கணத்துல வச்சு ஏண்டா உனக்கு நான் இப்படியே நான் சொல்லி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம உன்னுடைய டெக்னிக் வெளியில கொண்டு வரணும்னா உன்னுடைய எமோஷன்ஸ் மட்டும் போதாது உன்னுடைய கான்சன்ட்ரேஷனும் தேவைன்னு சொல்லிருக்கல. அப்படி இருக்கும்போது உன்னுடைய எமோஷனான கோவத்தை மட்டும் நீ வெளியில காட்டிட்டு ஏன்டா கான்சன்ட்ரேஷன் பண்ணாம விட்டுட்ட. இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இந்த டெக்னிக்கை மட்டும் ஒருத்தவங்க கத்துக்கிட்டாங்கன்னா நார்மலா அவங்களுடைய கெஸ்ட் எனர்ஜி மூலமா அட்டாக் பண்ற ஸ்பீடை விட 2.5 ட்ரில்லியன் செகண்ட் ஸ்பீட் அதிகமாகும். அதோட சேர்த்து அவங்களுடைய கெஸ்ட் எனர்ஜியை அவங்களால வேற ஒரு பரிணாமத்துல பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட இந்த பிளாக் பிளஸ் டெக்னிக்கை உனக்கு நான் சொல்லி கொடுத்தா தப்பு தப்பாவா பண்ற அப்படின்ற மாதிரி உனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். சோ இப்படி பாடம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யூஜி என்ன சொல்றானா சரி ஓகேப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் கேட்காம இருப்பேனா என்ன. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே. அதனால நீ சொல்லி கொடுத்தபடி இந்த பிளாக் பிளஸ் டெக்னிக்கை எப்படி நான் யூஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. திரும்ப இவனுடைய கண்ணத்துல டோடோ பட்டார்னு ஒரு அறையை விட்டு இந்த அடியை ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் நீ ஒழுங்கா டெக்னிக் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இதனால நம்ம யூஜி இந்த ஸ்பிரிட்டை போட்டு தள்ளுறதுக்காக தண்ணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம டோடோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவனுடைய வாயில இருந்து எச்சி ஊத்துறது கூட தெரியாம இந்த ஸ்பிரிட்டை எப்படி அடிக்கணும்ன்றத மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் இவனை அட்டாக் பண்றதுக்காக வர நேரத்துல தன்னுடைய பிளாக் பிளஸ் டெக்னிக் மூலமா சும்மா சாதாரண ஒரே ஒரு அடி அடிச்சிருப்பான். இந்த அடிக்கு அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோட ஒரு கை அப்படியே செதஞ்சு போயிடுது. அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டோடோ கூட பரவாயில்லையே இவன் சீக்கிரமாவே கத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி தான் நம்ம யூஜியும் இப்ப இவனுக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய கெஸ்ட் எனர்ஜியை பார்த்துட்டு நம்ம டோடோ சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோ இன்னைக்கு நான் உங்களை உயிரோட விட போறது கிடையாதுன்னு இது தன்னுடைய கையை திரும்ப ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. சோ இப்படி இது திரும்ப தன்னுடைய கையை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் டோடோ பார்த்துட்டு ஹே நண்பா நீ நானும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை தான போட்டுருக்கோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்பிரிட்டை கதறவில்லைன்னு இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த ஸ்பிரிட்டை போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இப்படி இவனுக்கு ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்காக வரானுங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்ததுமே இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா சரி ஓகே இவ்வளவு நேரம் நான் ஒத்த கையை வச்சு ஒரு ஆளை நான் சமாளிச்சேன். ஆனா நான் பார்த்ததுல கொஞ்சம் பலமா இருக்கக்கூடிய நீங்க ரெண்டு பேரும் கூட சண்டை போட வரதுனால என்னுடைய ஸ்பெஷல் ஆயுதத்தை வெளியிட எடுக்கிறேன். இதோட முதுகுல கட்டி இருக்கக்கூடிய ஒரு துணி அவுக்க அதுக்குள்ள இதோடைய இன்னொரு விஷம் நிறைஞ்ச கை இருந்திருக்கும். அதனால அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் இந்த விஷம் நிறைஞ்ச கையை வச்சு இந்த இடத்துல இவங்களை கொல்றதுக்காக எக்கச்சக்கமான வேர்களை உருவாக்கி இவங்களை நோக்கி அனுப்பி வச்சிருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பிசிக்கலாவே ஸ்ட்ராங் ஆனவங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க தங்களை கொல்றதுக்காக வரக்கூடிய இந்த வேர் மேலே ஏறி அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ளுறதுக்காக செம வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்றதுக்காக போவானுங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிடுது இந்த இடத்துல இவங்க ஏறி வரதுக்காக உருவாக்குற அந்த வேர்ல இருக்குல்ல அந்த வேர் எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பந்து மாதிரி மாத்திடும். இதனால இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் காத்துல பறந்துட்டு இருக்காங்க. இதுல வேற இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் வேற இவங்க அட்டாக் பண்றதுக்காக பார்த்ததும் இதோட அட்டாக்ல தப்பிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் காலை யூஸ் பண்ணி நம்ம யூஜி ஒரு புதர்ல போய் விட டோடோ ஒரு மரத்துல போய் பபால் மாரி தொங்கனே ஆளுக்கு ஒரு பக்கம் போய் விழுந்துருப்பாங்க. ஆனா நல்ல வேலையா இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாதனால இந்த ஸ்பிரிட் திரும்ப இவங்க அட்டாக் பண்றதுக்காக கீழே வந்ததும் நம்ம யூஜி ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து வந்து கொடூரமா அட்டாக் பண்ண. ஆனா அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கக்கூடிய நம்ம டோடோ என்ன சொல்றானா இவ்வளவு நேரமா சாதாரண ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு அப்புறம் என்னுடைய ஒரு அல்டிமேட்டான டெக்னிக்கை நான் யூஸ் பண்ண போறேன். வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை ஆல்ல வச்சீங்க. ஒரு ஈவினிங் டைம்ல பாலத்துக்கு பக்கத்துல ரெண்டு பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கறத காட்டுறாங்க. அதுலயும் முக்கியமா இந்த இடத்துல அடி கொடுக்கிறது யாருன்னா 5வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தான். இப்படி என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் தன்னை விட வயசுல 5 வயசு பெரியவனா இருக்கக்கூடிய பையனை அடிச்சு இந்த இடத்துல ரத்தம் வர வச்சு அவனுக்கு மேல சும்மா விதித்தனமா உட்கார்ந்திருக்கான். அப்ப இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வந்த ஒரு கெஸ்ட் யூசர் லேடியும் சூப்பர் பண்ணின்னு வேற லெவல்ல சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி இவனை பாராட்டிட்டு இருக்காங்க. சோ இப்படி இந்த லேடி கிட்ட பாராட்டு வாங்கிட்டு இருக்கால இந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க நம்ம யூஜிக்கு இப்ப ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய டோடோ தான். அது மட்டும் இல்லாம இந்த லேடி தான் நம்ம டோடோவுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீ எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு தேவைப்படுறப்பா நீ எங்க கூட சேர்ந்துக்கிறியானே ஜுஜுட்சு ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. சோ இந்த விஷயத்துல எல்லாத்தையும் இப்ப நம்ம டோடோ நினைச்சு பார்த்துட்டு இப்ப என்னோட டெக்னிக்கை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். பாப்பா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ளிலானே இவன் நம்ம யூஜியும் கெஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்து செம வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல நம்ம டோடோவுடைய காலை மட்டும் இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை பிடிச்சி கரகரன்னு ரெண்டு சுத்தி இதோட ஷார்ப்பான வேர்ல கொல்றதுக்காக தூக்கி வீசிட்டு தனியா வந்திருக்கக்கூடிய நம்ம யூஜியை போட்டு செமடி அடிச்சிட்டு இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல டப்பான்னு ஒரு சத்தம் கேட்டு இந்த இடத்துல ரத்தம் தெரிச்சிட்டு இருக்குது. இதனால யூஜியும் அந்த வேர்ல சிக்கி நம்ம டோடோ செத்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்து போய் திரும்பி பார்க்கும்போது இவன் கூட சண்டை போட்டு இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் தான் அந்த முள்ளுல சொருவிட்டு இருக்குது. அப்பனா டோடோ எங்கடா போனா அப்படின்ற மாதிரி நம்ம யூஜி கொஞ்சம் ஆச்சரியத்தோட திரும்பி பார்க்க இவனுக்கு பக்கத்துல தான் டோடோ நிக்கிறான். ஏன்னா நம்ம டோடோவுக்கு தான் கிளாப்பிங் சாஃப்ட் டெக்னிக் தெரியும்ல அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் குத்துப்பட்டு சாக வேண்டிய அந்த இடத்துக்கு இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் அனுப்பி வச்சிருப்பான். இதனால தன்னுடைய வேர்ல குத்துப்பட்ட அந்த ஸ்பிரிட் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு டெக்னிக் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா என்னுடைய டெக்னிக் பவருக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரண ஒரு டெக்னிக் தான். என்னுடைய டெக்னிக்கை நீ இன்னும் முழுசா பார்க்கல. அதனால இப்ப நான் கூகி கூகி அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறேன்னு ஒரு கோட் வேர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் சொல்றான். இப்படி இவன் சொல்ற வேர்ட் கேட்டதுமே நம்ம யூஜிக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா இவன் ஆல்ரெடி இவனுக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்திருந்தால அப்ப இந்த கூகி கூகின்ற வேர்டுமே சொல்லி கொடுத்திருக்கான். இந்த வேர்ட் எதுக்காக இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்போனன்ட்க்கு முன்னாடி இருக்கும்போது கிளாப்பிங் சாஃப்ட் டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இன்டைரக்ட்டா சொல்றதுக்காக தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால டோடோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம யூஜியும் புரிஞ்சுக்கிட்டு செம வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்ற நேரத்துல கிளாப்பிங் சாஃப்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி டோடோ இருக்க வேண்டிய இடத்துல நம்ம யூஜி போய் ஒரு அடி அடிக்க யூஜி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம டோடோ போய் ஒரு குத்து குத்துன்னு இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி செம அடி அடிச்சு இந்த கதி கலங்க வைக்கிறாங்க. இதனால அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு இந்த இடத்துல இவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்றது சரியா புரிய வராம இருந்திருக்கும். அப்பதான் ஒரு கட்டத்துல நம்ம யூஜி ஓங்கி ஒரு குத்து விட இந்த இடத்துல ஒரு கிளாப் சவுண்ட் ஒன்னு கேட்டிருக்கும். இப்படி இந்த கிளாப் சவுண்ட் கேட்டதுமே இது அந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த கிளாப்பிங் சாஃப்ட் டெக்னிக் தான அப்படின்ற மாதிரி இது பிரெடிக்ட் பண்ணிடுது. இப்படி என்னது பிரெடிக்ட் பண்ணிருந்தாலும் நம்ம டோடோ யூஜியோ கிளாப்பிங் சாஃப்ட் டெக்னிக்கை கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கறதுனால இந்த கேஸ்ட் ஸ்பிரிட் இவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்குது. இதுல வேற நம்ம யூஜி வேற பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக் யூஸ் பண்றதுக்காக அப்படியே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடிக்கிறதுக்காக அடி ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நம்ம நனாவே காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல நனாவே என்ன சொல்றானா பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக்ன்றது எங்கள மாதிரி பெரிய பெரிய ஜுஜுட்சு சாசரால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். சோ இப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட இந்த டெக்னிக்கை ஒரு நாளைக்கு ஒருத்தவரால 2-3 தடவை யூஸ் பண்ண முடியும். ஆனா நான் ஒரே நாள்ல 4 தடவை யூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் என்னுடைய பிளாக் பிளஸ் டெக்னிக்கோட ரெக்கார்ட். அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்கை யாராச்சும் தேவையில்லாம லிமிட்டுக்கு மேல யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மூச்சு திணறல் வந்து ஒன்னு இறந்து போயிடுவாங்க. அப்படி இல்லனா நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய கை கால் எல்லாமே செயலிழந்து போயிடும். சோ இப்படிப்பட்டது தான் இந்த பிளாக் பிளஸ் டெக்னிக் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி முடிக்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம யூஜி தன்னுடைய பிளாக் பிளஸ் டெக்னிக்கை வெளியில கொண்டு வந்து இதோட வயித்துல ஓங்கி ஒரு குத்து குத்திறான். இப்படி இவன் குத்துற இந்த ஒரு குத்துக்கே வலி தாங்க முடியாம இது தண்ணீரிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூஜி நனாமியோட ரெக்கார்ட் பீட் பண்ணணும்னு நினைச்சானா இல்ல இத போட்டு தள்ளணும்னு நினைச்சானா தெரியல. இந்த கேஸ் ஸ்பிரிட் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் தன்னுடைய பிளாக் பிளஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி கழுத்துல ஒரு கிக் கொடுக்கிறது, தோள்பட்டையில ஒரு அடி அடிக்கிறதுன்னு திரும்ப திரும்ப இவன் பிளாக் பிளஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. இந்த விஷயத்துல அது எட்டந்து பார்க்கக்கூடிய டோடவோ இவனுக்கு அந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் சிம்பிளா தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா யூஜி இன்னைக்கு மட்டும் இந்த டெக்னிக்கை 3 தடவைக்கு மேல யூஸ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேய் அரஞ்ச மாதிரி பார்த்துட்டு இவன் கூக்கி கூக்கின்னு சொல்லாம இந்த கேஸ் ஸ்பிரிட்டுக்கு பின்பக்கமா வந்து கிளாப்பிங் சாப் டெக்னிக் யூஸ் பண்றதுக்காக கையை மட்டும் தட்டி இருப்பான். இதனால அடி வாங்கி கொஞ்சம் கலங்கி போயிருக்கக்கூடிய இந்த கேஸ் ஸ்பிரிட்டும் எப்படி நமக்கு பின்பக்கத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ண போறாங்க. சோ நம்ம திரும்பி நிப்போம், இது பின்பக்கமா திரும்பி நிக்குது. ஆனா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ஸ்வாப் ஆகாம அதே இடத்துல தான் இருக்காங்க. பக்கத்துல அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருந்த நம்ம யூஜி திரும்ப தன்னோட பிளாக் பிளஸ் டெக்னிக்கை வெளியில கொண்டு வந்து ஓங்கி ஒரு குத்து குத்திறான். சோ இப்படி தான் நம்ம யூஜி இன்னைக்கு மொத்தமாவே 6 தடவைக்கு மேல இந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுனால இப்போதைக்கு நனாமியோட ரெக்கார்டை பீட் பண்ணி யூஜி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். இருந்தாலும் இந்த கேஸ் ஸ்பிரிட் இன்னும் சாகல இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேரும் திரும்ப இது கூட போய் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய ஃபைனல் அட்டாக் பண்ணலான்னு பூமிக்குள்ள இருந்து ஒரு பெரிய செடியை வர வைக்குது. இந்த செடியில என்ன இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மெஹிமையோட உடம்புக்குள்ள இருந்து நிறைய பவர்ஸ் உரியறதுக்காக ஒரு செடி மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த செடியோட விதைகள் எல்லாமே இந்த செடியில தான் இருக்குது. அதனால தான் இதை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் எனர்ஜி எடுக்கிறதுக்காக இதுல இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே இவங்க மேல படுற மாதிரி டைரக்டா தூவி விட்டுடுது. அப்ப கரெக்ட்டா அந்த விதைகளை இவங்க மேல பட போற நேரத்துல டோடோ தன்னோட கிளாப்பிங் ஸ்டாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனை மட்டுமாச்சு காப்பாத்தலான கேஸ் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய சேஃபான இடத்துக்கு நம்ம யூஜியையும் யூஜி இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கேஸ் ஸ்பிரிட்டையும் மாத்திடுறான். இதனால சோப்பன நம்ம யூஜியும் டேய் டோடோ உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல டோடோ கொஞ்சம் கூட கவலைப்படாம டேய் நண்பா நீ எதுக்கும் கவலைப்படாதடா, என்கிட்ட என்னோட கேஸ் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையுமே நெருங்க முடியாதுன்னு தன்னை சுத்தி என்னோட கேஸ் எனர்ஜி மூலமா ஒரு ப்ரொடக்ஷன் ஷீல்டையே உருவாக்கிறான். இந்த ப்ரொடக்ஷன் ஷீல்ட் மூலமா என்ன ஆகுதுன்னா இவன் நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே இவன் மேல பட்டு அப்படியே எட்ட போய் விழுந்துட்டு இருக்கும். அப்ப இந்த விஷயத்துல அதே பக்கத்துல என்ன பாத்துட்டு இருக்கக்கூடிய கேஸ் ஸ்பிரிட் அலைக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இந்த மாதிரி யாருமே இதோட அட்டாக்ல இருந்து இது வரைக்கும் தப்பிச்சது கிடையாது. அதனாலதான் யாரா இவனுங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி கொஞ்சம் அரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்படி அரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்க சடனா நம்ம யூஜி திரும்ப வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கேத்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டோடோ தன்னுடைய காலை வச்சு இதோட தோள்பட்டை எலும்பு உடைக்கிற அளவுக்கு ஓங்கி ஒரு அடி அடிச்சிருப்பான். இருந்தாலும் இதுதான் ரீஜெனரேட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்பிரிட் ஆச்சு. அதனால விட்டு கொடுக்காம திரும்ப இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் திரும்ப தன்னுடைய கிளாப்பிங் ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்ணி இது கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சோ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸ் ஸ்பிரிட் கூட எப்படி தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே டோடோ யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு மெஹிமை இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அது என்னன்னா ஜெனிகிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தால அதுக்கு டேமேஜ் ஏற்படுது, சோ அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அதனால இப்ப நம்ம டோடோ என்ன பண்றான், டக்குன்னு தன்னுடைய கிளாப்பிங் ஸ்டாப் டெக்னிக் மூலமா யூஜி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு இந்த இடத்துல மெஹிமை மறைச்சு வச்சிட்டு போன நம்ம ஜெனியோட ஆயுதத்தை கைக்கு வர வச்சு இது கூட தன்னுடைய எனர்ஜியை சேர்த்து இந்த கேஸ் ஸ்பிரிட்டுக்கு செம்மையா ஒரு அடியை கொடுத்திருப்பான். இதனால இந்த கேஸ் ஸ்பிரிட்டுக்கு லைட்டா கொஞ்சம் ரத்தம் தான் வந்திருக்குமே தவிர மத்தபடி பெருசா ஒண்ணு அடிபட்டு இருக்காது. அதனால இவன் என்னடா இவன் நம்ம இவ்வளவு அடி அடிக்கிறோம் இந்த கேஸ் ஸ்பிரிட் ஏன் சாகல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த கேஸ் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அந்த விஷம் நிறைஞ்ச கை இருக்குதுல அது மூலமா அந்த காட்டுல இருக்கக்கூடிய கேஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் ஏன்னா அந்த பூ மூலமா அன்டிஃபிட்டபிள் அப்படின்ற ஒரு பவரை உருவாக்கி ஒரு அளவுக்கு மீடியம் கேஸ் எனர்ஜி இருக்கிறவங்க ஈஸியாவே கொள்ள முடியும். அதனால அந்த கேஸ் ஸ்பிரிட் பவர் எல்லாத்தையுமே ஒண்ணா திரட்டி இவன் அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க. வேற ஒரு இடத்துக்கு ஸ்வாப் ஆயி போன நம்ம யூஜி இந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய டெக்னிக் யூஸ் பண்ண போற நேரத்துல டோடோ இவனை தடுத்து நிறுத்துறான். அதுவும் ஏன்னா இதோட சக்தியை இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால நீ இந்த ஸ்பிரிட் கிட்ட வரவன யூஜி நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்டோ என்னடா இவ்வளவு நேரம் உங்களுடைய டெக்னிக் யூஸ் பண்ணீங்கல, அதனால இப்ப நான் என்னுடைய டெக்னிக் உங்களுக்கு காட்டுறேன். இதோட டொமைனை ஓபன் பண்றதுக்காக டொமைன் எக்ஸ்னு சொல்ல போற நேரத்துல டமால் இந்த இடத்துல ஒரு பெரிய சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி மேல பார்த்தா இந்த இடத்துல போட்டு இருக்கக்கூடிய வெயில் எல்லாமே அப்படியே மறைஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மேல ஒருத்தர் ரொம்பவே கெத்தா பறந்துட்டு இருக்காரு. யார் பாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம கோஜோ சென்சே தான். அது மட்டும் இல்லாம இந்த வெயில் வெளி பக்கத்துல இருந்து வெடிக்க வச்சது எல்லாமே நம்ம கோஜோ தான். இதனால இந்த வெயிலுக்குள்ள மெகிட்ட ஓடி அல்ல கைங்கள வந்திருக்கக்கூடிய கேஸ்ட் யூசர்ஸ் எல்லாரும் உயிர் தப்பிச்சா போதுன்ற மாதிரி அடிச்சு பிடிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த வெயில கிரியேட் பண்ண மொட்டையா இருக்கனால அவனுக்கு இந்த வெயில் மறையுது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாம கயோட்டோ ஸ்கூல் பிரின்சிபல் என்னதான் பண்ண போறாருன்றத பாக்குறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இவன் கிரியேட் பண்ண வெயில் எல்லாமே மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை இவன் பார்த்துட்டு இருப்பான். அதுலயும் முக்கியமா வானத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கோஜோ தான் அந்த வெயில உடைச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நினைச்சா இவனா தான் இருக்குன்னு. ஏன்னா இவனை தவிர வேற யாராலையும் என்னோட வெயில உடைக்கவே முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் கோஜோ பார்த்து பயந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம கோஜோவோட கேஸ்ட் எனர்ஜி இன்ஃபினிட்டி அப்படின்றதுனால இவரை பார்த்தாலே இந்த கேஸ்ட் யூசர்ஸ் எல்லாரும் இவர் எதுக்க முடியாது அப்படின்ற மாதிரி செமையா பயப்படுவாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப கோஜோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மேல பறந்த மாதிரியே இங்க நடக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டு யாருக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இந்த பக்கம் போனா கேஸ்ட் ஸ்பிரிட், இந்த பக்கம் போனா அந்த கேஸ்ட் யூசர், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம யூஜி கிட்ட இருந்து புதுசா ஒரு கேஸ்ட் எனர்ஜி வெளியில வரத பார்த்ததும் பரவாயில்லையே நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டான். அதனால இதுக்கு அப்புறம் அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் கூட டோட வேற இருக்கனால சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ்ட் ஸ்பிரிட் கொஞ்ச நேரம் சமாளிச்சுப்பாங்க. அதுக்குள்ள அந்த கேஸ்ட் யூசர் போய் சமாளிச்சிட்டு வந்துறேன்னு இவர் இந்த மொட்டை தலை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துறாரு. இதனால அந்த மொட்டை தலையனும் ஆஹா கோஜோ வந்துட்டியா, உன்னதான் என் வாழ்க்கையில போட்டு தள்ளணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்கல்ல, ஆனா நான் பயப்பட மாட்டேன்னு கொஞ்சம் பயத்தோட போயிட்டு ஒரு அட்டாக் பண்றதுக்காக போயிருப்பான். இவனை கொல்றதுக்காக இவருடைய பவர் ரிலீஸ் பண்ற நேரத்துல இந்த கையோட ஸ்கூல் பிரின்சிபல் அவனை கொண்டுடாத, அவன் கிட்ட நான் 4 கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. அதனால நம்ம கோஜோக்கு வேற வழி தெரியாம சரி போனா போதுன்ற மாதிரி இவருடைய கையை காலை மட்டும் சதைச்சு விட்டு இருப்பாரு. ஆனா இவருடைய கையை காலை மட்டும் சதைச்சு விடுறதுக்கு இந்த இடத்துல இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. ஏன்னா அந்த கையோட ஸ்கூல் பிரின்சிபல் இப்ப உதவின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டதனால தான் இவர் உதவி பண்ணிருக்காரு. அதனால நான் திரும்ப உதவி கேட்கும்போது நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இவர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து நம்ம யூஜியும் டோடோவும் அந்த இடத்துல ஒரு கேஸ்ட் ஸ்பிரிட் கூட சண்டை போட்டு இருக்காங்கல, அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் அடிக்கிறதுக்காக இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான டெக்னிக் யூஸ் பண்றாரு. இந்த டெக்னிக்கோட பேர் என்னன்னா கேஸ்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ளூ அண்ட் கேஸ்ட் டெக்னிக் ரிவர்ஸ் ரெட். இப்படிப்பட்ட அந்த கேஸ்ட் டெக்னிக் 2 ஸ்டார் மூலமா உருவாகக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவருக்கு சமமானதா இருக்கும். அதனால இந்த பக்கம் கோஜோ அந்த ஸ்பிரிட் அடிக்கிறதுக்காக பவர் மொத்தமா திரட்டிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நான் அந்த இடத்துல கிளம்பி ஆகணும்னு ஒரு எஸ்கேப்பிங் போர்ட்டல் உருவாக்கி அது மூலமா தப்பிக்க பாக்குது. அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம யூஜியும் ஹே கேஸ்ட் ஸ்பிரிட் என்னப்பா வந்த நீ பட்டி அடி வாங்கின கிளம்புன்ற மாதிரி இருக்கிற, உனக்கு நெஞ்சில தைரியம்
இருந்ததுன்னா அப்படி நில்லு பாப்போம், வா ஒத்தைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஜி கூட்டிட்டு இது கூட சண்டை போறதுக்காக போறான். அப்ப இவன் பக்கத்துல இருக்கக்கூடிய டோடோ, டேய் யூஜி தப்பி தவறி கூட முன்னாடி ஒரு அடி கூட எடுத்து வச்சிராத, அப்படி எடுத்து வச்சினா உன்னுடைய உயிருக்கு யாருமே உத்தரவாதம் கிடையாதுன்னு அந்த பக்கம் நம்ம கோஜோ பவர் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போறது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இவன் சென்ஸ் பண்ணிட்டான். சோ இப்படி இவன் சென்ஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம கோஜோவும் தன்னோட டெக்னிக் மூலமா உருவான அந்த பவரை மொத்தமா ரிலீஸ் பண்ணி விட அப்படியே ஒரு பர்பிள் கலர்ல செம வேகமா அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்ட கொட்டறதுக்காக வந்து இது மேல சரியான ஒரு மோதுது. இத பார்க்கக்கூடிய நம்ம யூஜியும் டோடோவும் இப்படி ஒரு பவர் அப்படின்னு சொல்லி வாய் அடைச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் இந்த இடத்துல இல்லாதனால பரவாயில்லப்பா நம்ம கோஜோவுடைய பவர்ல அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் செத்து போயிடுச்சு அப்படின்னு இவனுங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம கோஜோவும் அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் இவருக்கு ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவர் யோசிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரெஷரிக்குள்ள போன அந்த மகிட்டோ இருக்கால, அவன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்திட்டு உள்ள இருந்த சில முக்கியமான பொருளை மட்டும் ஒரு பையில போட்டு எடுத்து வந்துட்டு இருக்கான். அதோட சேர்த்து சுக்குனாவுடைய விரலையும் தான். சோ இப்படி இந்த ட்ரெஷரிக்குள்ள வந்து இவனுக்கு தேவையான சில விஷயங்களையும் சுக்குனாவுடைய விரலையும் எடுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் இவெண்ட் நடக்கும்போது இவனுடைய அல்லக்கைங்க அப்புறம் இவனுக்கு கீழ இருக்கக்கூடிய கேஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு நிறைய பேர் உள்ள வர வச்சு இங்க இருக்கவங்களுடைய கவனத்தை எல்லாத்தையுமே திசை திருப்பி இருக்கான். அதனால இன்னைக்கு நம்ம வந்த வேலை எல்லாமே சிறப்பா முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஹினாமியும் தப்பிச்சு நம்மளுடைய இடத்துக்கு போயிருக்கோம். இவனுங்க ஒரு முட்டா பசங்க அது செத்து போயிடுச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய கேஸ்ட் ஸ்பிரிட்ஸ்க்கு என்னைக்குமே அழிவு கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்ப ஒரு இருட்டு குகைக்குள்ள குடுமி போட்ட ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கத காட்டுறாங்க. அப்ப இவனுக்கு பின்னாடி கடார் முட்டார்னு ஏதோ உடையற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி இவனு திரும்பி பார்க்க இந்த இடத்துல நம்ம கோஜோவுடைய அட்டாக்ல இருந்து குத்துயிரும் கொலையுருமா தப்பிச்சு வந்த ஹினாமின்ற அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் தான் வந்திருக்கும். ஆனா இவன் அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட பயப்படல. அதுக்கு பதிலா இப்படி குத்துயிரும் கொலையுருமா வந்திருக்கக்கூடியவன ஒரே அடியா உன நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். அப்ப இவனை யாரோ ஒருத்தவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க. யாரடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மகிட்டோ தான். அதனால மகிட்டோ இவன் கிட்ட உன்ன மாதிரி ஒரு ஹியூமன் ஒரு ஸ்பெஷல் லெவல் கேஸ்ட் ஸ்பிரிட்ட சாதாரணமா கொல்றதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தம்பி. சப்போஸ் நீ அவனை கொல்லலாம் நினைச்சினா நான் உன்னை கொடூரமா கொன்னுடுவேன். பார்த்தா இவனுமே இவனுடைய அல்ல கைதான் போல. அதனால இப்படி அல்ல கையா இருக்கக்கூடிய இந்த பையன் நம்ம மகிட்டோ கிட்ட, தலைவரே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் விடுதலுங்க, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போனீங்கல, அந்த விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டதும் நான் எடுக்க போன விஷயத்தை தவிர எனக்கு அந்த இடத்துல இன்னொரு விஷயம் கிடைச்சது. இந்த விஷயத்தை வச்சு இதுக்கப்புறம் அந்த ஜுஜுட்சு ஸ்கூலையே ஆட்டி படிக்க போறேன்னு இவன் எடுக்க போன சுக்குனாவுடைய விரலையும் அது கூடவே இவன் சேர்த்து எடுத்துட்டு வந்த மந்திர துணியால கட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் காட்டிட்டு இருக்கான். அப்ப அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டுங்களாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு இன்னைக்கு ஈவினிங் இந்த மகிட்டோ வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சுக்குனாவுடைய விரல எடுக்க போன இடத்துல என்னென்ன விஷயம் இருந்துச்சு, அப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்திருப்பான். அதனால இவங்க கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது நான் அந்த ஸ்கூலுக்குள்ள போனதும் சுக்குனாவுடைய 6 விரல பார்த்தேன். அப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி சுக்குனாவுடைய விரலுக்கு பக்கத்திலேயே ஒரு தாயோடைய கேஸ்ட் எனர்ஜி மூலமா உருவான 10 கருவுல இருக்கக்கூடிய 3 கருவு அந்த இடத்துல நான் பார்த்ததும் நம்மளுடைய டீம் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்தணும்ன்றதுக்காக சுக்குனாவுடைய விரல் கூட சேர்த்து அந்த கருவையும் எடுத்து வந்துட்டேன். ஆனா அந்த ஜுஜுட்சு ஸ்கூலை விட்டு வெளியில வரதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க பார்த்ததும் நான் மிரண்டே போயிட்டேன். ஏன்னா அந்த பில்டிங்ல மொத்தம் 1000 கதவு இருந்துச்சு. அந்த 1000 கதவுக்கு பின்னாடியும் ரொம்பவே சக்தி வாய்ந்த கேஸ்ட் ஸ்பிரிட் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்மளால அதுகிட்ட போகவே முடியாது. ஏன்னா அந்த கதவுகளை பாதுகாக்கிறதுக்காக டென்ஷன்ற ஒருத்தவன அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதனால அந்த இடத்தை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டதோட இந்த இடத்துக்கு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் ஜுஜுட்சு ஸ்கூல்ல பார்த்த எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோக்கர் இருக்குல, அது என்ன கேக்குதுன்னா, இந்த டென்ஷன் யாரோ ஒருத்தவங்க சொல்றீங்களே அவங்களை மீறி நம்ம அந்த கதவுக்குள்ள போக முடியாதா என்ன, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ப இதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கெஞ்சேக்கோ என்ன சொல்றானா, டென்ஷனை பத்தி உங்க யாருக்குமே இன்னும் சரியா தெரியல. டென்ஷன்றவன் இம்மார்டல் டெக்னிக் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜுஜுட்சு சாஸ்திரர். அவன் அந்த 1000 கதவுகள் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்க பல ஆயிரம் வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கான். அவனை தாண்டி சப்போஸ் நீங்க அந்த கதவுக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க தற்கொலை பண்றதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதை கேட்டதும் அப்ப இவன் கோஜோவை விட சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இவன் கோஜோவை விட சக்தி வாய்ந்தவன் கிடையாது. ஆனா இவனுக்கு இம்மார்டல் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த 1000 கதவுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு அவன் மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால எந்த இடத்துல எந்த கதவு இருக்கு அந்த கதவுக்கு பின்னாடி என்ன கேஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த டென்ஷனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அந்த இடத்துக்குள்ள போறதும் அவனை சமாளிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப திரும்ப அந்த ஜோகோ என்ன கேக்குதுன்னா, இப்ப நம்ம கிட்ட சுக்குனாவுடைய 6 விரல் இருக்குது. ஆனா சுக்குனாவுடைய வெசலா இருக்கக்கூடியவன் அந்த ஜுஜுட்சு ஸ்கூலுக்குள்ள இருக்கான். அதனால நீங்க இப்ப எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், அந்த பையன் அங்க இருந்து கடத்தி இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த கெஞ்சோக்கு என்ன சொல்றானா, அதெல்லாம் தேவையில்லப்பா, என்கிட்ட இப்ப இந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளான் படி பார்த்தா இப்ப நம்மளுக்கும் சுக்குனாவுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி யாருன்னா கோஜோ மட்டும் தான். அது மட்டும் இல்லாம கோஜோ எப்பயுமே யூஜி கூடவே இருக்கிறதுனால தான் சுக்குனாவால வெளியில வர முடியாம இருக்குது. அதனால கோஜோ மட்டும் எங்கேயாச்சும் நம்ம சீல் பண்ணி வச்சிட்டோம்னா யூஜியோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சுக்குனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட வந்து சேர்ந்துருவானே. இவனுடைய பிளானை பத்தி கொஞ்சம் வில்லத்தனமா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இப்ப நம்ம ஜுஜுட்சுல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை காட்டுறாங்க. அப்ப இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய கியோட்டக்கா மிகிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்ற விஷயத்தை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நடந்த விஷயங்கள் எதுவும் எதிர்ச்சியா நடந்த மாதிரி இல்ல, யாரும் நம்மள தசை திருப்பறதுக்காக பண்ணிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரெஷரி ரூம்ல இருந்த சுக்குனாவுடைய 6 விரலும் காண போயிடுச்சு. அதோட சேர்த்து ரொம்பவே சக்தி வாய்ந்த 3 கருக்களும் காண போயிடுச்சு. இதுல வேற நேத்திக்கு நீங்க புடிச்சிட்டு வந்த அந்த கேஸ் டியூசர் நாங்க விசாரிச்சு பார்க்கும்போது அவன் பண்ண விஷயத்துல கேஸ் ஸ்பிரிட்டா இருந்த ஏதோ ஒரு பொண்ணு தான் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால அவன் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய குரூப் இருக்குது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டோக்கியோ ஸ்கூல் பிரின்சிபல் கொஞ்சம் பேச்சு வாக்கல இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்டால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அதனால நாளைக்கு நடக்க இருந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் போட்டி எல்லாத்தையும் இப்பவே நம்ம கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்க நம்ம கோச்சே சென்சே மட்டும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடந்தே ஆகணும். ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் மூலமா தான் அந்த 2 ஸ்கூல் பசங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் சின்னதா ஒரு அட்டாக் நடந்ததும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதே நேரத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல இன்னைக்கு முழுக்க சண்டை போட்டு கலச்சி போய் இருக்கக்கூடிய நம்ம மெஹிமே யூஜி அப்புறம் நொபரா 3 பேர் என்ன காட்டிட்டு இருக்காங்க. இதுல மெஹிமே மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மெஹிமே இன்னைக்கு என்னதான் முழு பவர் யூஸ் பண்ணி சண்டை போட்டுருந்தாலும் இவனால அந்த கேஸ் ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியல. அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் சோகமா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம யூஜி கிட்ட இங்க பாரு யூஜி நீ இப்பலாம் வர வர ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கற. உன்னை பாக்கும்போது இப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமை தான் இருக்கு. இருந்தாலும் உன்னுடைய growth நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்டதும் இவங்க எல்லாரும் யார் பாது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க இந்த இடத்துல டோடோ தான் உட்கார்ந்திருப்பான். அதனால டோடோ பார்த்து இவங்க எல்லாரும் கொஞ்சம் பயந்து போயிட்டு இருக்க. நம்ம யூஜி மட்டும் ஐயோ என்ன விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப இவனுக்கு பின்னாடியே டோடோவும் டேய் நண்பா நில்றா, நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சிருக்கோம்டா, ஏன்னா என்ன பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரி இந்த டோடோ பயப்புல திரும்ப கற்பனைக்குள்ள போயிட்டு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே பின்னாடி ஓடிட்டு இருக்கான். இப்படி அந்த இடத்துல
இடத்துல இவங்க ரெண்டு பேர் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நம்பராவும் மிகமேவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹால்ல நம்ம டோக்கியோ ஸ்கூல் பசங்களும் கைட்டோ ஸ்கூல் பசங்களும் ஒண்ணா வந்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம கோஜே சென்சேவும் இங்க பாருங்கப்பா நேத்திக்கு நடந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்தது, அதனால தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடத்தலாமா வேணாமன்றது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்திருக்கேன். சோ நீங்களே சொல்லுங்கப்பா எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடத்தலாமா இல்ல வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் முதல்ல நம்ம டோடோ தான் கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடத்தி ஆகணும்ன்ற மாதிரி சொல்றான். இதனால இவன் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்னடா இவன் நேத்திக்கு தான் பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்குது அதுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானே கொஞ்சம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கோஜே மட்டும் இங்க பார்ப்பட்டோட நீ நடத்தணும்னு சொல்றல அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்ன சொல்றானா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது மூலமா ஒரு ஸ்கூல் பசங்க இன்னொரு ஸ்கூல் பசங்களுடைய டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், அதே நேரத்துல தங்களுடைய ஸ்கில்ஸையும் வளர்த்துக்க முடியும். இதனால தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய சரியும் நான் இதை ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல நம்ம குரூப் பேட்டில் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா இன்னைக்கு நம்ம இண்டிவிஜுவல் பேட்டில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றா. இப்படி இவன் சொல்ற வார்த்தையை கேட்டதுமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிடுது. ஏன்னா குரூப் பேட்டில விட இண்டிவிஜுவல் பேட்டில் கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு இன்னும் இண்டிவிஜுவல் பேட்டில் கொடுக்க போறாங்கன்னு தெரியாம இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம கோஜவும் ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து நம்ம யூஜி கிட்ட கொடுத்து இங்க பாருப்பா இன்னைக்கு நடக்க போற இண்டிவிஜுவல் பேட்டில் சொல்லி எல்லா பேரையும் எழுதி போட்டுருக்கேன். சோ நீ தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம யூஜி என்ன பண்றது தெரியாம உள்ள கையை விட்டு ரெண்டு கிண்டி கிண்டி வெளியில எடுக்க இவன் எடுத்த பேப்பர்ல இருக்கக்கூடிய பேரை பார்த்துட்டு என்னது இன்னைக்கு இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவன் உத்து பாத்துட்டு இருக்க. ரெண்டு ஸ்கூலோட பிரின்சிபலும் பக்கத்துல வந்து நின்னு என்னது பாஸ்கெட் பால் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு போட்டியை இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல நடந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்து சேர நம்ம கோஜோ சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல பேஸ்பால் விளையாட ஆரம்பிக்குது. சோ இப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஓரமா உட்கார்ந்து வெளிய பாத்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கூல் பிரின்சிபலையும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நம்ம யூஜி பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம யூஜி உள்ள சுக்குனா இருக்கால அந்த விஷயம் நம்ம கைடோ ஸ்கூல் பிரின்சிபலுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால ஏன் சார் யூஜி உங்களுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு, அவன் ஒரு நார்மலான பையன் மாதிரி தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவன் சுக்குனா உடைய வெசல் அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நீங்க நார்மலான பையன் சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜுஜுட்சு உடைய கொள்கையை எந்த ஒரு கேஸ் ஸ்பிரிட்டும் உயிரோட இருக்க கூடாதுன்றதுதான். ஆனா இவன் ஒருத்தவனை காப்பாத்துறதுக்காக அந்த கோஜா நம்மளுடைய கொள்கை எல்லாத்தையுமே மதிக்காம அவன் இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருக்கான். அதனால தான் இவனையும் அந்த கோஜாவையும் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்பைக் வச்சிருக்கக்கூடிய இந்த மண்டையை இவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணி டேய் சீக்கிரமா காசை போட்டு விடுறா, ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், அதனால சீக்கிரமா போட்டு விடுறா அப்படின்ற மாதிரி செம கோவத்துல கத்திட்டு இருக்கான். அப்ப இவன் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒண்ணு அமானுஷமா நடக்க போற மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான கேஸ் ஸ்பிரிட் போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கும். அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம கேட்ட கவுடி அசிஸ்டன்ட் நீட்டா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ஆன யூஜி மெகிமே நோபரா மூணு பேரையும் கூட்டிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சோ இப்படி உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்கப்பா நம்ம போற இடத்துல ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களை டார்கெட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த யாரோ ஒருத்தவங்க கேஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கலன்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால தான் உண்மையாவே அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா இறந்து போன பசங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட காட்டியிருப்பாங்க. இதனால மெகிமேவும் இதுல போட்டுருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றானா எனக்கு என்னமோ அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டுங்க இவங்களை போட்டு தள்ளிருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்ப ரீசெண்டா செத்து போனவங்க எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரே கிளாஸ் சேர்ந்த பசங்க. அதனால எதுக்கு இவங்களுக்கு நடந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவங்க படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு இவங்களை பத்தி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மெகிமே சொல்லிட்டு இருக்கான். இதனால கேட்ட கவுடி அசிஸ்டன்ட்டோ சரி ஓகேப்பா நீ சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், ஆனா எனக்கு என்னமோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி கேஸ்ட் ஸ்பிரிட் தான் இருக்குமோன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குதுன்னு இவங்க அந்த பசங்க படிச்ச ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இவங்க இப்ப வந்திருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய முருஷிட்டோ அப்படின்ற ஒருத்தருடைய ஃபினோருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இவருமே நேத்திக்கு தான் ரொம்பவே கொடூரமா யாரோ ஒருத்தவங்க கொண்டு இருக்காங்க. ஆனா இவருக்கும் அந்த இறந்து போன பசங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி செத்து போயிருக்காரோ அதே மாதிரி தான் அந்த பசங்களும் செத்து போயிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வந்தனோ அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு இவங்க திரும்ப இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு அந்த பசங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆயிராங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு லோக்கல் பசங்க இவங்க வரத பார்த்ததும் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா மரியாதை குறானு இவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மரியாதை கொடுக்கக்கூடிய இந்த பசங்களும் மெகிமே சென்சி நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, இதனால நொபரா கொஞ்சம் கோவத்தோட இந்த பசங்களை பார்த்து டேய் உங்களுக்கு எப்பறம் மெகிமே தெரியும் உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் இந்த பசங்களை கொஞ்சம் பயந்துகிட்டு மெகிமே சென்சி சின்ன வயசுல இருந்து இந்த ஹை ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் எங்க ஸ்கூலோட டான், இவன் இந்த ஸ்கூலோட டானானு நம்ம யூஜிக்கு நொபராவுக்கு செம ஆச்சரியமா போயிடுது. அதனால என்னோட கண்ணத்தையும் கழுத்தையும் பிடிச்சிட்டு ஏன்டா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம் ஒரு வார்த்தை கூட நீ இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கன்னு சொல்லவே இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நீ சீனா போணுன்றதுக்காக எங்களை ஏமாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கானு இவனை பிடிச்சி பிதுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சரியா அந்த ஸ்கூல்ல பாத்துக்கூடிய வாட்ச்மேனோ யாரா எங்க ஸ்கூலுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது பக்கத்து ஸ்கூல் பசங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தெரியுமா இல்லையா, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு இவங்களை பார்த்து கத்திக்கிட்டே வந்திருப்பாரு. இதனால இவங்க கூட வந்திருக்கக்கூடிய நீட்டாவை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் எடுத்து காட்டி இங்க பாருங்க இந்த இடத்துல நாங்க விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், மத்தபடி வேற எதுக்காக வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓஹோ நீங்க தான் அந்த ஜுஜுட்சு ஸ்கூல் சேர்ந்தவங்களா, நீங்க வரீங்கன்னு ஆல்ரெடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கக்கூடிய பையன் இங்க பார்த்த மாதிரி இருக்குது, இது மெகிமே தானே பார்க்கலானே. இப்ப ரீசெண்டா இறந்து போன மூணு பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படி இல்லனா அவங்கள பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சதும் என்னப்பா சொல்றீங்க அவங்க மூணு பேர் இறந்து போயிட்டாங்களா, இப்பதான் அவங்க மூணு பேரையும் கிளாஸ்ல பார்த்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள இறந்துட்டாங்களே அப்படின்னு இவங்க கேட்ட விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. இதனால மெகிமே ஒரு பேசும்போது குறுக்க பேசி இங்க பாருங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதனால அந்த வாட்ச்மேனும் இங்க பாருப்பா எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அந்த பசங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நல்ல பசங்களா தான் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஸ்கூல்லயும் சரி ஸ்கூலை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் சரி எந்த ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல மரியாதை கொடுத்த அந்த ரெண்டு பசங்க இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க அந்த மூணு பேர் யோசனா பிரிட்ஜுக்கு போனாங்கன்ற விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு இவருக்கு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வராங்க. இதனால நம்ம யூஜியும் யோசனா பிரிட்ஜா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெகிமேட்ட கேட்க அந்த யோசனா பிரிட்ஜ்ன்றது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்தாங்கன்னா ஒருத்தவங்களோட எலும்பு கூட தெரியாது, அப்படிப்பட்ட அந்த பிரிட்ஜ் அதிகமா பஞ்சி ஜம்பிங் பண்றது போட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அந்த இடத்துல அதிகமான சூசைட்ஸ் நடந்ததும் அந்த பிரிட்ஜ் ஒரு ஹாண்டட் பிளேஸாவே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம யூஜிக்கு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ச்மேனும் சில விஷயங்களை அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஆமா பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் இந்த ஹிஷிடாவும் யமடாவும் வீட்டுக்கு போகும்போது அந்த பிரிட்ஜுக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுநாள் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வரலன்றதால அவங்களோட வீட்டுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால அவங்களுடைய பேரண்ட்ஸ் எங்க போய் தேடி பார்க்கும்போது அவங்களை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த பயங்கரமான பாலத்துக்கு கீழ தான் அவங்க கிடைச்சாங்க. அப்ப அவங்களுக்கு சுய நினைவே இல்ல, இருந்தாலும் அவங்க போக போக திரும்ப நார்மலாவே
மாறிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதுக்கு அப்புறம் நீட்டா இவங்களை கூட்டிட்டு போயிட்டு என்னப்பா அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால நம்ம மெகிமேவும் சரி ஓகே அந்த இடத்துல என்ன இருக்குன்றது நம்ம பாத்து ஆகணும்ல, அதனால அந்த இடத்துக்கு நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்த அந்த வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர் திரும்ப நம்ம மெகிமே பாக்குறதுக்காக வந்ததும் எப்ப மெகிமே உன்கிட்ட ஆல்ரெடி உன்னுடைய அக்கா பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அவ அப்ப அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்பவே துருதுருன்னு சந்தோஷமா இருந்தா. ஆனா அவளுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ எப்படி இருக்கானே எனக்கு தெரியல. சோ இப்போ நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டதும் முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம நொபராவுக்கு யூஜிக்கும் இவனுக்கு இப்பதான் ஒரு அக்கா இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. அதனால இத கூட எங்க கிட்ட மறைச்சிட்டலன்னு இவனுக்கு கோவமா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல தான் மெகிடோ நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஸ்பெஷல் லெவல் கேஸ்ட் ஸ்பிரிட்ட உருவாக்கி இருக்கான். அதுவும் எப்படினா இவனுக்கு சுகுணாவுடைய விரல் எடுக்க போன இடத்துல 3 வித்தியாசமான கரு கிடைச்சிருக்கும்ல, அந்த கருவுல இருந்து ஒரு கரு எடுத்து இவன் சாதாரண ஒரு கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்தணும்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஒரு ஸ்பெஷல் லெவல் கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்துறான். அது எதுக்காகனா இவனுக்கு டைரக்டா போயிட்டு நம்ம யூஜி தொட முடியாதுல, அதனால தான் இப்படி நிறைய கேஸ்ட் ஸ்பிரிட்ட உருவாக்கி நம்ம யூஜி தனியா வர வச்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணா கூட பேசி நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக்க கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நம்ம யூஜி கூட இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்தா இவங்க ஹாண்டட் பிரிட்ஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து உட்கார்ந்துட்டு ஏதாச்சும் வித்தியாசமா நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல எதுவுமே நடக்கல. இவங்க இன்னைக்கு முழுக்க விசாரிச்ச எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஆட்டோ லாக்கிங் சிஸ்டம் டோர் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் சாகக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது ஏன் இத பத்தி பேசுறாங்கன்னா யாரெல்லாம் அந்த பாலத்துக்கு போயிட்டு வராங்களோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆட்டோ லாக்கிங் சிஸ்டம் டோர் இருக்கக்கூடிய இடத்துல தான் அதிகமா செத்து போயிருக்காங்கன்னு இன்னைக்கு இவங்க விசாரிச்சது மூலமா இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால இப்ப இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்மள யாராச்சும் ஒருத்தவங்க கீழே போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்றத பாத்துட்டு வரணும். அப்பதான் நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும்னு யார் அந்த இடத்துக்கு போறதுன்னு கொஞ்சம் பயந்து யோசிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே நம்ம யூஜி அனுப்பலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். ஏன்னா நம்ம யூஜி உடம்புக்குள்ள தான் சுக்குனா இருக்காங்க. அதனால இவன் அந்த பாலத்துக்கு கீழே 10 நாள் இருந்தா கூட இவனுக்கு எதுவுமே ஆகாதுன்றதுனால இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இவனை கையில கட்டி பாலத்துக்கு கீழே போட்டு வச்சிடலான்னு நம்ம யூஜி கிட்ட சொல்லாம இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம யூஜியை காப்பாத்துற மாதிரி மெகிமேவுடைய ஜூனியர் இருக்கான்ல, அவன் தன்னுடைய அக்காவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது எதுக்காக இந்த இடத்துக்கு தன்னுடைய அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கானா மெகிமே பாலத்துக்கு கீழே நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டு இருக்கான்ல, அதனால தன்னுடைய அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி இவங்க கிட்ட சொல்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால இவள நம்ம மெகிமே பார்த்ததும் என்னப்பா மெகிமே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கோட இவளுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றா. நான் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பாலத்துக்கு கீழே என்ன இருக்குன்றத பாக்குறதுக்காக போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு விடாம 2 நாளைக்கு ஜுரம் அடிச்சது. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலில இருந்தவங்க அந்த நேரத்துல ஒரு சின்ன கடை வச்சிருந்தாங்க. அது என்னதான் சின்ன கடையா இருந்தாலும் அதுல ஒரு ஆட்டோ லாக்கிங் சிஸ்டம் டோர் இருந்தது. அப்ப நான் எப்பலாம் டோர் கிட்ட போறனோ அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் பயந்துகிட்டே நம்ம மெகிமேட்ட சொல்றா. இதனால மெகிமேவோ அது சாதாரண டோர் தான அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல உனக்கு தெரியாதுப்பா அது ஒண்ணு சாதாரண டோர் கிடையாது. அந்த டோர் கிட்ட என்னோட அப்பா என்னோட அம்மா என் குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரு போனாலும் அந்த டோர் திறக்கவே திறக்காது. ஆனா நான் போனா மட்டும் அந்த டோர் திறக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டோர் கிட்ட யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட சொல்றது தெரியாம இத்தனை நாள் என்னோட மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தேன். இப்போ எப்படியோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயத்தை வேற நான் உங்ககிட்ட சொல்லணும் மெகிமே. அந்த பிரிட்ஜுக்கு கீழே நாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம்னு சொன்னோம்ல, அதுல எங்க கூட உன்னுடைய அக்கா வந்தா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு கிளம்பனதும் நம்ம மெகிமேவுக்கு தன்னுடைய அக்காவுடைய ஞாபகங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டன்னாய் நின்னுட்டு இருக்கான். இப்படி இவன் ஸ்டன்னாய் நிக்கிறது மட்டும் இல்லாம இவனுக்கு இன்னைக்கு தான் அக்கா இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஜி நொபாராவும் நேத்து அவங்க கூட அந்த இடத்துக்கு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதனால நம்ம யூஜி நம்ம மெகிமேட்ட போயிட்டு டேய் உண்மையை சொல்றேன் உன்னோட அக்காவுக்கு என்னாச்சு, நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா நிக்கிற, ஏதாவது பேசுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்திருப்பான். ஆனா இவன் தன்னுடைய அக்காவுக்கு நடந்த விஷயத்தை பத்தி இந்த இடத்துல எதுவுமே பேசாம எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுறான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு கியோட்டோக்கு ஃபோன் பண்ணி ஜுஜுட்சுல இருக்கக்கூடிய பெரிய சாஸ்திரர் யாரா இருந்தா இந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்பெஷல் கிரேட் கேஸ் ஸ்பிரிட் இருக்குதுன்றத நான் சென்ஸ் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து என்னோட அக்காவுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். அதனால ப்ளீஸ் உங்களால முடிஞ்சதுன்னா யாராவது அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து பெரிய பெரிய ஜுஜுட்சு சாஸ்திரர் எல்லாரும் வேற இடத்துல முக்கியமான ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. என்ன முடிவு பண்றானா நொபராவி யூஜியோ இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வரவனா, அதுக்கு பதிலா இதை நம்ம தனியால பாத்துக்கலான்னு நம்ம யூஜியையும் நொபராவையும் வலுக்கட்டாயமா இந்த இடத்துல அனுப்புன்றதுக்காக நீட்டா கூட கார்ல ஏத்தி அனுப்பி வச்சிடறான். சோ இப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸை அவன் தனியால தான் பாத்துக்க போறான். இன்னைக்கு நைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாலத்துக்கு என்ன இருக்குதுன்றத பாக்குறதுக்காக தனியால போயிட்டு இருக்கான். ஆனா இவருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான சரியான வழி தெரியாது. அதுக்கு பதிலா நம்ம நீட்டாவுக்கு தெரியும். அதனால நீட்டாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு போறதுக்கான வழியை கேட்டுட்டு எப்படியோ ஒரு வழி அடிச்சு பிடிச்சி செம்ம வேகமா அந்த பாலத்துக்கிட்ட வந்திருப்பான். அப்ப இவனுக்கு பின்னாடி என்ன இந்த இடத்துக்கு எவ்வளவு ஸ்லோவா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா நீட்டா கூட போக வேண்டிய நம்ம யூஜி நொபராவும் பாதியில இறங்கி தன்னுடைய நண்பனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டாங்க. அதனால இந்த இடத்துல இவங்களை பார்த்ததும் அந்த இடத்துல அதிகமா ஆபத்து இருக்குது, நீங்க இந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லி அனுப்பல. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த இடத்துக்கு திரும்ப வந்தீங்க, இங்க போங்கடா அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கான். இப்படி இவன் கத்தறத பார்க்கக்கூடிய நம்ம யூஜியும் டேய் மெகிமே நீ ஆரம்பத்துல இருந்து ஆபத்து மட்டும் ஏதாவது சொல்லிட்டு இருக்க, அது என்ன ஆபத்து நீங்க கிட்ட சொன்னா தானே எங்களுக்கு தெரியும், அதனால அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எங்க கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது தான் மெகிமே தன்னோட அக்கா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இங்க இருக்கக்கூடிய கேஸ் ஸ்பிரிட் மூலமா அட்டாக் பண்ணப்பட்டு படுத்த படுக்கையா மாறிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து அந்த பாலத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனதும் அப்படி இந்த இடத்துல ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் ஆகுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா மைகிட்ட உருவாக்கின ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் இருக்குல, அந்த ஸ்பிரிட் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய டொமைனையே உருவாக்கி வச்சிருக்குது. ஆனா இந்த டொமைனுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் கூட பயப்படல. அதுக்கு பதிலா டேய் நான் ரைட்ல இருக்கத பாத்துக்கறேன்டா, நான் லெஃப்ட்ல இருக்கத பாத்துக்கறேன்டா, நீ சென்டர்ல இருக்கத பாத்துக்கறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டு இதுங்களை பிரிச்சு மேயறதுக்காக இவங்க 3 பேர் ரெடியா நிக்க இடி வந்த ஒரு கேஸ் ஸ்பிரிட் இவனை போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம யூஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையன்ல, அதனால யாரடா போட்டு தள்ள பாக்குறேன்னு இவனுக்கு டோர நார்மலா அடிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதோட மூஞ்சிலே சும்மா பட்டார் குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கான். அப்ப ஒரு உதவிட இவனுடைய உதையை தாங்க முடியாம அந்த கேஸ் ஸ்பிரிட்டும் 10 அடி தாண்டி வைக்க விழுது. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நம்ம நொபராவும் மெகிமேவும் இந்த டொமைனுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு கேஸ் ஸ்பிரிட்ட போட்டு தள்ள முடியாம அது கூட விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அது ஏன்னா அந்த கேஸ் ஸ்பிரிட் தன்னுடைய உருவத்தை ரொம்ப சின்னதாக்கி தரைக்கு அடியில இருக்கக்கூடிய எலிகளா எப்படி பொந்துக்கு வெளியில வந்து எட்டி பார்த்துட்டு போகுமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பொந்துகளை யூஸ் பண்ணி இந்த கேஸ் ஸ்பிரிட் இவங்களுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா தண்ணி காட்டிட்டு இருந்திருக்கும். அதனால ஒரு கட்டத்துக்கு மேல இதை சமாளிக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே ஒரு வித்தியாசமான பிளான் போடுறாங்க. அதாவது நம்ம டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ஒருத்தன் அட்டாக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வேற இடத்துல இருந்து இதை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றது மூலமா இந்த கேஸ் ஸ்பிரிட்ட போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம நொபராவை யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த டொமைனுக்குள்ள வந்து போறதுக்காக கேஸ் ஸ்பிரிட்டால உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன பிளாக் ஹோல் இருந்திருக்கும். அது மூலமா தான் வெளியில இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்பிரிட் நம்ம நொபராவை பிடிச்சி வெளியில எடுத்துட்டு இருக்குது. இதனால இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெகிமே இவளை காப்பாத்துறதுக்காக வரும்போது நொபரா என்ன சொல்லிடுறா, நீ என்ன காப்பாத்த வேணாம்பா, நான் வெளியில போயிட்டு என்ன நான் பாத்துக்கிறேன், அதுக்கு பதிலா உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஸ்பிரிட்ட நம்ம
பிளான் பண்ண மாதிரி போட்டு தள்ளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில போயிடுறா. சோ இப்படி இந்த இடத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம யூஜியும் அந்த கேஸ் ஸ்பிரிட்டும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இவ்வளவு நேரமா இவங்க அடி வாங்கிட்டு இருந்த கேஸ் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, டேய் சோட்டோ பாய், இப்போ வந்துட்டு போறது யாரு தெரியுமா? என்னோட இரண்டாவது அண்ணன். அதனால முடிஞ்சா நான் என்னோட அண்ணன் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சவால் விட்ட கையோட, அண்ணே இருனே நான் வரேன், என்னை விட்டுட்டு போயிடாதே அப்படின்ற மாதிரி இந்த பிளாக் ஹோல் மூலமா ஜம்ப் பண்ணி குதிச்சு இந்த இடத்தை விட்டு வெளியில போயிடுது. இதனால இதுக்கு பின்னாடி ஓடி வந்த நம்ம யூஜியும் இத எப்படி அந்த பிளாக் ஹோல் மூலமா வெளியில போக முடியுது அப்படின்ற மாதிரி பார்த்து அரண்டு போக, இவங்க கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெகிமேவோ இங்க பாரு யூஜி உள்ள இருக்கக்கூடிய கேஸ் ஸ்பிரிட்ட என்னோட டெக்னிக் மூலமா அழிச்சிருவேன். ஆனா வெளியில இருக்கக்கூடிய ரெண்டு கேஸ் ஸ்பிரிட்ட நொபராவால ஒரே நேரத்துல சமாளிக்க முடியாது. சோ அதனால நீ இங்க இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா வெளியில போய் நொபராவுக்கு ஹெல்ப் பண்ணி கேஸ் ஸ்பிரிட்ட போட்டு தரதெல்லாம் உன்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நொபராவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவனுமே வெளியில வந்துட்டு இருக்கான். அப்ப இவன் இது பாக்குறது கொஞ்சம் மனுஷ உருவத்துல இருக்கிறதுனால இது உண்மையாவே கேஸ் ஸ்பிரிட் தானா இல்லனா ஏதாச்சும் கேஸ் யூசரான்னு கூட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் குழப்பத்தோட பாத்துட்டு இருக்க. டொமைன்ல எங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு என்னைய என் தம்பியும் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால எங்களுடைய வேலையில தயவு செஞ்சு நீ குறுக்க வந்துறாத. அப்படி குறுக்க வந்தினா உன்னுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி இத சொல்லிட்டு இருக்க. நொபராவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கேஸ் ஸ்பிரிட் சொல்லாது இல்ல. அதனால இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கும்போது டொமைனுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் ஸ்பிரிட் மெகிமே கத்திய வச்சு சும்மா தேங்காய் சீவுற மாதிரி சீவிக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த கேஸ் ஸ்பிரிட் இன்னைக்கு இவனை வச்சு ஃபன் பண்ணாம விடாத போல. அதனால இவன் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஸ்பிரிட் போட்டு தரனா இன்னொரு பக்கத்துல இருந்து புதுசா ஒரு கேஸ் ஸ்பிரிட் பொந்துக்குள்ள இருந்து எட்டி பாக்குது. அதனால இவன் பொறுமையா இருந்து கொஞ்சம் கண்ணா பண்ணி வெட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு நம்ம நொபரா சொன்ன அந்த பிளான் ஞாபகம் வந்திருக்கும். அதனால இவன் அந்த பிளான் படி கேஸ் ஸ்பிரிட் வெட்டறதுக்கு முன்னாடி நாங்க போட்ட பிளான் வொர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு நான் இத முழு நம்பிக்கையோட செய்ய போறேனே. இவன் ஒரு பக்கம் கேஸ் ஸ்பிரிட் வெட்ட இன்னொரு பக்கம் இவனுக்கு தண்ணி காட்டுறதுக்காக வெளியில வரக்கூடிய கேஸ் ஸ்பிரிட் இவனுடைய ஷிமிகாமி ஓனாய வர வச்சு ஒரே அடியை போட்டு தள்ளிடுறான். இதனால மெகிமேவோ இன்னைக்கு நாங்க போட்ட பிளான் எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால இதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இவன் இருக்கக்கூடிய இந்த டொமைன் இன்னும் அழியாமலே இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த கேஸ் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே உருவாக்குன அந்த மைட்ட இருக்கான் இல்லையா, அவன் இந்த டொமைன் அழிய கூடாதுன்றதுக்காக ஒரு கேஸ் ஸ்பிரிட் அழிஞ்சா இன்னொரு கேஸ் ஸ்பிரிட் உருவாக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி கேஸ் டை அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் அந்த டொமைனுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா இப்ப இந்த இடத்துல இவனுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த கேஸ் ஸ்பிரிட் வேற எதுவும் கிடையாதுங்க. ஆல்ரெடி ஒரு தடவை இவங்க எல்லாரும் ஜெயில இருக்கவங்க காப்பாத்துறதுக்காக போகும்போது சுகுனாவுடைய விரல எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்பிரிட் கூட சண்டை போட்டு இருப்பாங்கல, அந்த கேஸ் ஸ்பிரிட் உடைய ரிப்ளிகா தான் இந்த இடத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் மூலமா வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் ஸ்பிரிட் கிட்ட அன்னைக்கு எங்களை தப்பிக்க வச்சது சுகுனா தான். ஆனா இன்னைக்கு சுகுனாவால எங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு தெரியாது. அதனால இன்னைக்கு அந்த கேஸ் ஸ்பிரிட் நானே சமாளிச்சுக்கிறேன் இவன் கத்தி எடுத்து நிக்க இந்த கேஸ் ஸ்பிரிட் இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரமா பார்த்து இதோட ஃபிஸ்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம மெகிமே அட்டாக் பண்ணதும் மெகிமேவுடைய கையில வச்சிருந்த கத்தி எல்லாமே சிலி சிலி நொறுங்கி போயிடுது. கேஸ் ஸ்பிரிட் ஓடி வந்து இவன் ஒரு குத்து விட வேற ஒரு இடத்துல வேற ஒரு ட்ரெஸ்ல போய் விடுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி இவன் நம்ம கோஜோ கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த ட்ரைனிங்ல கொஞ்சம் அடி வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மெகிமே நம்ம கோஜோ கிட்ட சரி இப்போ நீங்க எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரது கிடையாது, அதுக்கு பதிலா யூஜிக்கு தான் நிறைய விஷயங்களை சொல்லி தரீங்க. அதுக்கேத்த மாதிரி அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அவனுடைய கேஸ்ட் எனர்ஜியும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆனா நான் எந்த லெவல்ல இருக்கணும் அதே லெவல்ல தான் இருக்கேன். என்னால மட்டும் ஏன் வளரவே முடியல, எனக்கு நீங்க எதுவுமே சொல்லி தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோஜோ பார்த்து கேட்டதும் நம்ம கோஜோ என்ன சொல்றாங்க, இங்க பாருப்பா யூஜிக்கு நேச்சுரலாவே திறமை இருக்குது, அந்த திறமையை நான் கொஞ்சம் லைட்டா பட்டிட்டீங்க தான் பார்த்தேன், அதுக்கு அவன் கிட்ட இருந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைச்சது. ஆனா மெகிமே நான் சொல்ற இந்த விஷயத்தை நீ என்னைக்குமே உன்னோட மைண்ட்ல வச்சுக்கோ, என்னைக்குமே உன்னை விட பலசாலி இல்லன்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பணும். அப்படி நம்பினா மட்டும் தான் உன்னால ஒரு ஜுஜுட்சு சாசரரா எல்லா சூழ்நிலையும் கடந்து வர முடியும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் யூஜியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ மத்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணி உன்னுடைய ஸ்ட்ரென்த் குறைச்சிக்காத. அதுலயும் முக்கியமா எக்ஸ்சேஞ்ச் இவன் நடக்கும்போது வந்த வேணுனே அடிக்க தெரியாத மாதிரி அடிச்சு அவுட் ஆகி போன தெரியுமா, அந்த மாதிரி என்னைக்குமே பண்ணாத. ஏன்னா அது ஒரு நல்ல ஜுஜுட்சு சாஸ்திரம் இருக்கு அழகு கிடையாது. அதனால உன்னுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஜுஜுட்சுல கான்சன்ட்ரேஷன் பண்ணு. அப்படி பண்றது மூலமா உனக்குள்ள இருக்கக்கூடிய உனக்கே தெரியாத சக்திகள் எல்லாத்தையும் நீ உணர ஆரம்பிப்ப. அதனால உனக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணு. மெகிமே நம்ம கோஜோ சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ அடி வாங்கி மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது ஞாபகம் வந்திருக்கும். இதனால மெகிமே என்ன நினைக்கிறானா, கோஜோ சென்சே சொன்னது சரிதான், என்னுடைய கேஸ்ட் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குன்றத நான் தான் ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதனால இன்னைக்கு எப்படியாச்சும் என்னுடைய கேஸ்ட் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குதுன்றத எல்லாருக்கும் நான் புரிய வைக்க போறேன்னு இவன் கொஞ்சம் கோவமா தனக்கு தானே பேசிட்டு இருப்பான். இவன் கொஞ்சம் அப்படியே தள்ளாடி எழுந்து நின்னதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே வெறும் ட்ரைலர் தான், இதுக்கு அப்புறமேட்டு தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுதுன்னு இவன் தன்னுடைய லிமிட்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி உணர்ந்ததும் இந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டோட டொமைனுக்குள்ள இருக்கும்போதே இவனுடைய டொமைனான சிமுரோ கார்டன் ஷேடோ டெக்னிக் அப்படின்ற ஒரு டொமைனை ஓபன் பண்ணதும் இந்த இடம் முழுக்க இவனுடைய டொமைன் தான் டாமினேட் பண்ணியிருக்குது. அதாவது இவனுடைய டொமைன் தான் இந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டோட டொமைனை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டொமைனா இருந்திருக்கும். அதனால இப்படியே போனா சரி வராத கைப்புள்ள வேலையை காட்டுடானே இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இதோட சக்தி இது பயன்படுத்த ஆரம்பிக்குது. ஆனா நம்ம மெகிமே கொஞ்சம் கூட பயப்படாம உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு உன்னால வெளியில போகவே முடியாது. ஒண்ணு நீ போனா இந்த இடத்துல இருந்து உயிரை இல்லாம தான் போயாகணும்னு செம்ம வேகமா ஓடி வந்து அட்டி அடிக்கிறான் போட்டு. இப்படி இவன் அடிக்கிறது மட்டும் இல்லாம இவனுடைய டொமைன் முழுக்கவே வெறும் ஷேடோ டெக்னிக்கால உருவானது தானே. அதனால இவனுடைய ஷிமிகாமி ஃபிராக்ஸ் வச்சு புடிச்சு போட்டு அடிக்கிறது, அப்புறம் இவனுடைய தண்டரிகளை பறக்க வச்சு தண்டர் அட்டாக் கொடுக்கிறதுன்னு கிடைக்கக்கூடிய கேப்ல எல்லாத்தையும் இவனுடைய ஷிமிகாமி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இதனால இவனுடைய அட்டாக் கொஞ்சம் கூட தாங்க முடியாம அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணிடுது, டேய் உயிர் தப்பிச்சா போதும்டா என்ன விட்டுடுங்கடான்னு இதோட மொத்த கேஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி மெகிமேவுடைய டொமைனை க்ளோஸ் பண்ணிடுது. சோ இப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அவனுமே அதுல அழிஞ்சு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்க. இந்த இடத்துல பச்சக்கன ஒரு சத்தம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மெகிமே தன்னுடைய உருமாறின அந்த ஓனை யூஸ் பண்ணி இதோட நெஞ்சாங்குட்ல ஒரு ஓட்டையை போட்டு சுக்குனாவுடைய விரல வெளியில எடுத்துருப்பா. அது ஏன்னா அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டுக்கும் இது இருக்கக்கூடிய இந்த டொமைனுக்கும் பவர் கொடுக்கிறது எல்லாமே இந்த சுக்குனாவுடைய விரல் தான். அதனால தான் மெகிமே இந்த விரல எடுத்ததுமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பேரியர்ஸும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுதுங்க. இப்படி இந்த பேரியர் கரைஞ்சு போறது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருந்த மெகிமேவோ இந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். ஏன்னா இன்னைக்கு தான் இவன் வாழ்க்கையிலேயே அதிகமான கேஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிருக்கான்ல, அதனால தான் கொஞ்சம் ஓவர்லோட் ஆன மாதிரி இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆனா இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம யூஜியோட உடம்புல இருந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுகுனாவோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும். சோ குட் ஜாப் மெகிமே அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மெகிமே ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது எப்படி இருந்தான்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இவன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு அவங்களுக்கு மேலே வெறித்தனமா ஏறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய டானா தான் இருக்கான். இப்படி என்னதான் ஸ்கூலுக்கே ஒரு பெரிய டானா இருந்தாலும் இவனுடைய அக்காவுக்கு இவன் ஒரு சாதாரண சின்ன குழந்தை தான். அதனால இன்னைக்கு இவன் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இங்க பாரு மெகிமே நீ பண்றது எல்லாமே தப்பா இருக்குது, பசங்க கிட்ட எதுக்கு போய் சண்டை போடுற, சப்போஸ் உன் மேல யாராச்சும் கோவமா இருந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா, அதனால நான் சொல்ற பேச்சை கேட்டு நடக்கல ஒய்யால நான் அவனை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி
கோவமா கத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா மெஹிமே இவங்க கத்துறத கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு இவனுடைய அக்காவை சுத்தமா பிடிக்காது. இவனுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அன்னையில இருந்து இவனுடைய அக்கா தான் இவன் எல்லா விஷயத்திலும் கேர் பண்ணி வளர்க்கறன்ற பேர்ல அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்பவே பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தா. இப்படி இவ ஒரு பக்கம் பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருந்து வந்த நம்ம கோஜோ, தம்பி நான் தான் உன்னை வீட்டு பாத்துக்க போறேன், நான் தான் உன்னுடைய கார்டியன், உங்க அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பா ஒரு ஜெனின் கிளானை சேர்ந்த மெம்பர், அவர் ஒரு பெரிய ஜுஜுட்சு சாசரர், அதனால இப்பையில இருந்து உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையும் ஜுஜுட்சு ஸ்கூல்ல ஏத்துக்க போகுது. அது மட்டும் இல்லாம உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரியுதுப்பா நீ வருங்காலத்துல ஒரு பெரிய ஜுஜுட்சு சாசரரா வருவே அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இவன் மூல செலவு பண்ணி வச்சிருக்காரு. இதனாலதான் மெஹிமே கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நான் ஒரு ஜுஜுட்சு சாசரரா மாற போறேன், அந்த இடத்துக்கு போனா சண்டெல்லாம் போடணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஆனா அக்கா கூடவே இருந்தா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியாது, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அமைதியாகிட்டே தான் இருப்பாங்க. அதனால என்னுடைய அக்காவை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தன்னுடைய அக்கா மேல சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன வெறுப்போட தான் இருந்திருப்பான். ஆனா எந்த அளவுக்கு வெறுப்பை காட்டணும் அந்த அளவுக்கு இப்ப இவன் அன்பை காட்ட ஆரம்பிச்சான். அது எப்பயில இருந்து இவன் அன்பை காட்ட ஆரம்பிச்சானா, தன்னுடைய அக்கா அந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு எப்ப கோமா ஸ்டேஜுக்கு போய் படுத்து படிக்க மாறினாங்களோ அப்பையில இருந்து இவனுக்கு அக்கா மேல இருக்கக்கூடிய அன்பு அதிகமாயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே வீட்டுக்கு போனா நம்ம திட்டத்துக்கு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அப்படி இல்லனா நம்ம பண்ற விஷயத்தை பாராட்டுறதுக்காக ஒருத்தங்க இருப்பாங்க. இப்படி யாருமே இல்லனா நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வெறுமையா இருக்குன்றத என்னுடைய அக்கா கோமா ஸ்டேஜ்ல படுத்து படிக்க இருக்கும்போது தான் உணர்ந்தேன். இவனுடைய ஃபிளாஷ்பேக் நினைச்சு இவனே அப்படியே கொஞ்சம் இடத்துல வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம அமராக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனுஷ மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் இருக்குல, அதுக்கு இந்த பேரியர் உடைஞ்சு போன சிக்னல் எல்லாமே கிடைச்சிருக்கும். அதனால எப்படி அந்த பேரியர் உடைஞ்சது, அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பவர் இருக்குதா, அப்படி ஒரு பவர் இருக்கவன நம்ம நேர்ல பார்த்தே ஆகணுமே. அமரா கிட்ட இருந்து அப்படியே நைஸா நழுவி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக பின்பக்கம் அப்படியே குதிச்சு குதிச்சு போயிட்டே இருக்குது. இதனால நம்ம நபராவும் நீ எப்படி போனாலும் இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது, என் கையில மாட்டி சாகதான் போறேன்னு இந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டை துரத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்க. இந்த கேஸ்ட் ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருமா நான் மட்டும் திரும்பி ஓடவே மாட்டேன், நான் இதே மாதிரி ஜம்படி ஜம்படி போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய முதுகுக்கு பின்னாடி எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த முகத்தை மட்டும் நீ பார்த்த அதோட நீ செத்த, அந்த அளவுக்கு அது ஒரு கொடூரமான முகம், அதை நீ பார்க்காத வரைக்கும் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்பிரிட்டோட முதுகு பக்கத்தை பாத்துறாங்க. பார்த்தா இந்த இடத்துல ஒரு கொடூரமான முகம் இருக்குது. அதனால என்னடா இப்படி ஒரு முகத்தை பின்னாடி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அரண்டு போக அந்த ஸ்பிரிட் டக்குனு தன்னுடைய முதுகு பக்கத்தை திருப்பி இன்னும் தைரியம் இருந்ததுன்னா என்னுடைய முதுகு பக்கத்தை பார்த்து இருப்பீங்க, இன்னையோட நீங்க செத்திங்கடானே விங்கிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண இதோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே அப்படியே டென்டகல்ஸ் மாதிரி வெளியில வந்துட்டு இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நம்ம நம்பராவும் யூஜியும் சோ நம்பரா இதுக்கு அப்புறம் நம்ம இருக்க கூடாது வா ஓடிடலானே இந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்றதுக்கு பதிலா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டும் என்னோட டென்டகல்ஸ்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு செம வேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க. ஆள் தடுக்கி விட்டு கீழே விழுந்து டென்டகல்ஸ்ல மாட்டிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை பேசிருப்பா. ஆனா நல்ல வெளியே இவ கூட தான் இப்ப நம்ம யூஜி இருக்கான் இல்லையா, அதனால நீ எதுக்கு கவலைப்படாத நம்பரா, நான் உன்னை இங்க தூக்கிட்டு போறேன்னு இவ்வளவு தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன விட நம்ம யூஜி கொஞ்சம் பொறுமையா ஓடுறத பார்த்ததும் யூஜி நான் உனக்கு பரமா இருக்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏன் பாச நான் பரமா இருக்கிறேன், உன்னை விட அதிகமான வெயிட் இருக்கவங்கள தான் நான் தூக்கிட்டு போயிருக்கேன். இடத்துல புழுதி பறக்க அப்படியே புயல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சான். இதனால இவன் துரத்திட்டு வரக்கூடிய அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் கூட யாரு சாமி இவன் இப்படி ஓடுறான், இப்படி ஒருத்தன் நான் பார்த்ததே கிடையாது, அதனால இன்னைக்கு நான் இவன் கூட சண்டை போட்டே ஆகணும்னு நம்ம யூஜி தேடி வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜி நபராவை தூக்கிட்டு இவ்வளவு நேரமா இருந்த காட்டுக்குள்ள இருந்து ரோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நபராவை தூக்கிட்டு வந்து கிராஷ் லேண்டிங் ஆகறான். ரெண்டு பேர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா நம்ம யூஜி கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் பிளட் பாய்சன் அட்டாக் இவங்க மேல யூஸ் பண்ணிடுது. ஆனா முன்கூட்டியே நம்ம யூஜி இத கணிச்சதனால நம்ம நபராவை எட்டப்போன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அதோட அட்டாக் எல்லாத்தையுமே தாமேலே வாங்கிக்கிட்டான். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபராவோ ஐயோ யூஜி உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவனை காப்பாத்துறதுக்காக வர இவளுக்கு பின்பக்கத்துல இருந்து யாரோ வந்து அட்டாக் பண்றாங்க. யாருடான்னு பார்த்தா அந்த இன்னொரு கேஸ்ட் ஸ்பிரிட் தான் தன்னோட டென்டகல்ஸ் மூலமா அட்டாக் பண்ணிருக்குது. அதனால இவளுக்கு ஆசிட் பட்ட மாதிரி கையில வந்து போயிட்டு இருக்கும்போது தான் இவள அட்டாக் பண்ண அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் என்ன சொல்லுது, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னுடைய தம்பியோட பிளட் அட்டாக்கும் என்னுடைய பிளட் அட்டாக்கும் ஒரே மாதிரியான அட்டாக் தான், இப்போ என்னுடைய டெக்னிக் கொஞ்ச நேரம் நீங்க என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இது தன்னுடைய கையை தூக்கி டிவைவ் அப்படின்ற இதோட கேஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணதும் இவங்க ரெண்டு பேருடைய உடம்புலயும் இந்த ஸ்பிரிட்டுடைய ரத்தம் என்ன இடத்துல பட்டுச்சோ அந்த இடம் முழுக்க அப்படியே ஒரு மாதிரி டேட்டோ மேல மாறிக்கிட்டே இருக்குது. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாம எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அரண்டு போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டும் இதுக்கான காரணத்தை எல்லாத்தையுமே விளக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய தம்பியோட பிளட்டும் என்னுடைய பிளட்டும் ஒரே மாதிரியான பிளட் தான், அதனால இந்த அட்டாக் நாங்க யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எங்களுடைய பாய்சன் பிளட் பட்டு இருக்குதோ அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான டேட்டா வந்து கொஞ்சம் கூட அசை விடாம பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி எல்லாத்தையும் எங்களுக்காக வேறு மாதிரி உரிய ஆரம்பிக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டே இருந்தா மறுநாள் காலையில பார்க்கும்போது அவங்களுடைய உடம்புல வேறு எலும்பு கூட மட்டும் தான் இருக்கும், அந்த அளவுக்கு அழுகி போய் செத்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் மிரட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது தான் இது இதோட பிளாஷ்பேக் பத்தி கொஞ்சம் நினைச்சு பாக்குது. இந்த பிளாஷ்பேக்ல சைனாவுல 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பிரெக்னன்ட் லேடியை பத்தின ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்றாங்க. இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரெக்னன்ட் லேடி ஒரு கேஸ்ட் யூசரால தான் பிரெக்னன்ட் ஆயிருப்பா. இதனால இவளுடைய வயித்துல குழந்தை வளர்றதுக்கு பதிலா ஒரு கேஸ்ட் ஸ்பிரிட் தான் வளர ஆரம்பிச்சது. அதனால அந்த காலத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய ஜுஜுட்சு சாஸ்திரர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டதோ அவரும் தனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவளுடைய உடம்புல இருந்து மொத்தமா முழுசா வளராத 10 கேஸ்ட் ஸ்பிரிட்டோட கருக்களை வெளியில எடுத்தாரு. ஆனா இந்த கருக்கள் தப்பானவங்க கைக்கு போயிடுச்சுன்னா ஒரு பெரிய அழிவை கொண்டு வருன்றதுனால வெளி உலகத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாம ஒரு கண்ணாடி குடுவில போட்டு தலைமுறையா ஜுஜுட்சு சாஸ்திரத்தை வச்சு அந்த கருக்களை ரொம்பவே பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி தான் மெகிட்ட அந்த 3 கருவையும் திருடிட்டு போயிட்டு அதுங்களுக்கான உருவத்தை கொடுத்தான். அப்படியே உருவம் கொடுத்தது வேற யாருக்கும் கிடையாது, எங்க 3 பேருக்கும் தான். இப்படி என்னதான் எங்களுக்கு உருவம் கொடுத்திருந்தாலும் இவன் பண்றது எல்லாமே தப்பு தெரிஞ்சதுனால நாங்க 3 பேரும் இவன் கூட சேர மாட்டோம் தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த உலகத்துல ஆஃப் ஹியூமன் ஆஃப் கேஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்கன்றதுனால பாக்குறதுக்கு 95% மனுஷ மாதிரி இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தான் இங்க பாருங்கடா இப்போதைக்கு நம்மளால இந்த மகிட்டோ கூட மட்டும் தான் இருக்க முடியும், நம்மள வேற யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த மகிட்ட சொல்றதை நம்ம செய்வோம். சோ நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஏசோ நீ கெச்சிசோவுக்காக வாழணும், கெச்சிசோ நீ எனக்காக வாழணும், நான் ஏசோ உனக்காக வாழ்வேன். ஏன்னா நம்ம 3 பேரும் ஒரு உயிர் உடல்ல பிரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மகிட்ட சொல்ற வேலையை நம்ம செய்யும்போது நம்மள யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பத்தி கவலைப்படாம கொடுத்த வேலையை எல்லாத்தையுமே முடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னா. அதனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். தன்னுடைய அண்ணன் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே பிளாஷ்பேக்கா இந்த ஏசோன்ற இந்த கேஸ்ட் ஸ்பிரிட் நினைச்சு பார்த்துட்டு இவங்க கூட சண்டை போறது எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. அதனால இவங்க ஒரேடியா போட்டு தள்ள போறேன். இதோட இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்ண வந்திருக்கோம். நம்ம நபரோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சைடு மட்டும் தான் அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். இன்னொரு பக்கம் இவளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதால இவகிட்ட இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஆணியை எடுத்து சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள போன தன்னுடைய கையை சடக்குல ஒரு குத்து நபரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 2 கேஸ்ட் ஸ்பிரிட்டுகளுக்கும் சரியான வழி ஏற்படுது. ஏன்னா நபரோட டெக்னிக் ஸ்டார்ட் ஆல் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான். அதாவது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ன்றதுக்காக சூனிய பொம்மை டெக்னிக் சொல்லி இருப்பேன். அந்த சூனிய பொம்மையை கேஸ்ட் ஸ்பிரிட்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பொருளையோ அப்படி இல்லனா அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு சொந்தமான ஒரு பொருள் ஆணியை வச்சு அடிச்சா அதுங்களுக்கு
இவங்களுக்கு இதோட எஃபெக்ட் எல்லாமே போய் சேரும். அதனால இப்படி தன்னை தானே ஆணியால குத்தி பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்த ரெண்டு கெஸ்ட் ஸ்பிரிட்டும் இல்லடா அவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி அரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூஜியும் நொபரா மட்டும் தான் சர்ப்ரைஸ் தருவாளா, நானும் சர்ப்ரைஸ் தருவேன் அப்படின்ற மாதிரி இந்த தம்பிக்கார கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு பின்பக்கமா வந்திருப்பான். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அண்ணங்கார ஆஹா போச்சு என் தம்பி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது நொபரா ஒரு ஆணியை இறக்கி திரும்ப இவங்களுக்கு வலியை கொடுக்க தம்பிக்கார கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு பின்பக்கமா மூவ் பண்ணி வந்த நம்ம யூஜி டைவர்ஜன் பிஸ்ட வச்சு ஓங்கி ஒரு குத்து விட்டு இதோட மூக்குல இருந்து ரத்தத்தை வர வச்சிரா. அது மட்டும் நம்ம நொபரா திரும்ப ஆணியை இறக்கி வலியை கொடுப்பா. இருந்தாலும் அந்த இடத்துல அடி வாங்குறது தன்னோட தம்பியாச்சே, அதனால வலியை பொறுத்துக்கிட்டு அவனை காப்பாத்தலான்றதுக்காக வேகமா ஓடி வரும்போது நம்ம யூஜியும் நொபராவும் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி தன்னோட ஆப்பனண்ட்டை மாத்திக்கிறாங்க. இப்படி ஆப்பனண்ட்டை மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம நொபரா மட்டும் என்ன பண்ணிடுறா, நம்ம யூஜி இவ்வளவு நேரம் அடி அடி நடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் கிட்ட போயிட்டு தன்னோட ஆணியை வச்சு கொண்டுலாமா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அடிபட்டு கிடக்கக்கூடிய இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் பார்த்துட்டு அண்ணே எனக்கு காப்பாத்துனே ப்ளீஸ் நே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கதற இந்த அண்ணங்காரனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல அடி வாங்கி கிடக்கிறது இவனுடைய தம்பியாச்சே. அதனால என்ன பண்ணிடுறா, இவங்க அட்டாக் பண்ணாம நம்ம விட்டா நம்மள இவங்க உயிரோட விட்டுவாங்கன்றதுக்காக இவங்க மேல அப்ளை பண்ணிருக்கக்கூடிய அந்த கேஸ் டெக்னிக்கை ரிமூவ் பண்ணிடுறான். ஆனா இந்த அண்ணங்கார ரிமூவ் பண்ணியும் இந்த இடத்துல நம்ம யூஜி விடுற மாதிரி கிடையாது, போட்டு இவனை பொண்ணு அடி அடிக்கிறான். அதனால என்னடா இவங்க நம்ம ரிமூவ் பண்ணி கூட நம்ம அடிக்கிறாங்களே, அப்பனா இன்னைக்கு இவங்க நம்ம உயிரோட விட மாட்டாங்களா? சரி ஓகே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் தான் என்னோட தம்பியை காப்பாத்தி ஆகணும். இவங்க எவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருந்த கேஸ் ஸ்பிரிட் திரும்ப தன்னோட விங்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம யூஜி அட்டாக் பண்ற பேர்ல டெண்டகல்ஸ் அனுப்பும்போது நம்ம யூஜி இதோட டெண்டகல்ஸ் ஒண்ணுல கூட சிக்காம அப்படியே தாவி தாவி வந்து இவருடைய டைவர்ஜன் பிஸ்ட் வச்சு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்னு இருக்க. இன்னொரு பக்கம் தம்பிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய நம்ம நொபராவும் தன்னுடைய ஆணியை வச்சு அதோட தலையில இறக்கிறதுக்கு ரெடியா இருப்பா. சோ இப்படி இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண போறதுனால இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் உருவாகுது. இப்படி இந்த எனர்ஜி பிளாஸ்ட்க்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா தம்பிக்காரன் ஒரு பக்கம் ரத்தம் கக்கி கீழே விழ, இன்னொரு பக்கம் அண்ணங்காரன் ஒரு கையே இல்லாம பறந்து போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது வந்த அந்த பிளாஸ்ட்னால இவங்க ரீஜெனரேட்டிங் எபிலிட்டின்றது ரொம்ப ஸ்லோவா தான் வர்க் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருடைய அட்டாக்கும் ரொம்ப பவரான ஒரு அட்டாக்கா இருந்துச்சு. இதுல வேற என்னோட தம்பி வேற பேச்சு மூச்சு இல்லாம படுத்து படிக்க கிடக்குறானே அப்படின்ற மாதிரி இது பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பேச்சு மூச்சு இல்லாம இருந்த அந்த கெஸ்ட் ஸ்பிரிட் என்ன மன்னிச்சிருந்தா நான் இன்னைக்கு இவளை கொல்லாம சாக மாட்டேன்னு நம்ம நொபரா அப்படி முழுங்குறதுக்காக வாயை பொளந்துட்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம நொபரா தான் ஆல்ரெடி இது கூட சண்டை போடும்போது இதோட தலையில ஆணி இறக்கிட்டால. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கூட பயப்படாம ஹேர் பின் டெக்னிக்னு இவளுடைய பிளாஸ்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணதும் இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் தலைக்குள்ள இருக்கக்கூடிய ஆணி வெடிச்சு அப்படியே இந்த இடத்துல இறந்து போயிடுது. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இந்த அண்ணங்கார கெஸ்ட் ஸ்பிரிட் அப்படி துடி துடிச்சு போயிடுது. ஏன்னா 150 வருஷம் அந்த பாட்டிலுக்குள்ள அடப்பட்டு கிடந்தோம். அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா வாழ நினைக்கும் போது இப்படி என்ன விட்டு போயிட்டியாடானு அப்படி கண்ணீர் மல்க இந்த அண்ணங்கார கெஸ்ட் ஸ்பிரிட் அழுதுகிட்டு இருக்குது. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம யூஜியான சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா எந்த ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட்டும் இன்னொரு கெஸ்ட் ஸ்பிரிட் இறந்து போயிடுச்சு அழுவே அழுவாது. அதனால உண்மையாவே இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோட தம்பி தான் அதுவா அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்கும்போது நம்ம நொபராவும் இறந்து போன அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்துட்டு இது பாக்குறதுக்கு மனுஷனுடைய உடம்பு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு போறான். ஏன்னா அதை பார்க்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாருக்கும் இது மைட்டவால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட் நல்லாவே தெரியும். ஆனா இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை கொஞ்சம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. இவங்க இருக்கக்கூடிய இந்த ரோடு வழியா ஒரு டெம்போ ஒன்னு செம வேகமா குறுக்க வருது. இப்போ கெஸ்ட் ஸ்பிரிட் தான் இந்த இடத்துல தப்பிச்சு போறதுக்காக இந்த டெம்போல ஏறி உன பிடிச்சு வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தன்னுடைய தம்பியோட உயிரை காப்பாற்ற முடியல. அதனால என்ன மன்னிச்சிரா தம்பி, கண்டிப்பா உனக்கு கொன்னவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இதை திரும்பி பார்க்க இந்த டெம்போவை நம்ம யூஜி ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா இவன் கூட நம்ம நொபரா இல்ல. அதனால ஏதோ உனக்கு தப்பா நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இதை திரும்பி பார்க்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம நொபரா என்ன பண்றானா இதோட வெட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த கை இருக்குல அதுல தன்னுடைய சூனி பொம்மையை தூக்கி போட்டு ஆணியை வச்சு மட்டார்னு ஒரு இறக்கிறா. அப்படி இறக்குனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஸ்பிரிட்டோட உடம்புல ஆணி இறங்கி அப்படி குத்து இரும் கொலை உருமா கீழே விட போக நம்ம யூஜி தன்னுடைய பிளாக் பிளாஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சாரின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விட்டு இதை இந்த இடத்துல கொண்டுறான். அப்ப அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம கென்ஜேக்கோ அப்புறம் அந்த மஹிட்டோ அப்புறம் இந்த ரெண்டு கெஸ்ட் ஸ்பிரிட்டோட அண்ணன் மூணு பேர் உட்கார்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுகளுக்கு அண்ணனா இருக்கக்கூடியவனுக்கு அந்த பக்கம் தன்னுடைய தம்பிங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. ஏன்னா இவங்க மூணு பேரும் ஒரு உயிர் மூணு உடல்ல, அதனால இவனுக்கு அவங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கும். இப்படி இவனுக்கு தெரிய வந்த அடுத்த செகண்ட் கென்ஜேக்கோடைய மொபைலுக்கு யார் அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ளாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே மெசேஜ் வந்து சேருது. அதனால அந்த அண்ணன் தன்னுடைய தம்பியை கொண்டவங்கள சும்மா விட மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் வெளியில உட்கார்ந்திருக்க. அப்படி இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள ரொம்பவே சோகமா நீ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம யூஜி நொபராவே காட்டுறாங்க. ஏன்னா நொபரா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மனுஷனா இருந்து கெஸ்ட் ஸ்பிரிட்டா மாறின ஒருத்தவங்க போட்டு தள்ளியிருக்கா. அதனால தான் அந்த விஷயத்தை பத்தி நொபரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம யூஜி அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுகளுக்கு நடுவுல இருந்த பாண்டிங்கை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சோ இப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்க. ஒரு வழியா நம்ம மெகிமே இருக்கக்கூடிய அந்த பாலத்துக்கிட்ட வந்து பாத்துருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்கக்கூடிய நம்ம மெகிமையை பார்த்ததும் ஐயோ மெகிமே செத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கதறாங்க. கொஞ்ச நேரமாச்சு நான் நிம்மதியா தூங்க விடுங்க அப்படின்ற மாதிரி எழுந்து உட்கார்றான். மெகிமேவோ நீங்க போன வேலை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எனக்கு ஒரு சுக்குனாவுடைய விரல் கிடைச்சது. அதனால யூஜி இந்த விரல நீ தான் பத்திரமா வச்சுக்கணும். ஆனா இதை நீ சாப்பிடவே கூடாது. ஏன்னா உன்னால எத்தனை விரல கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால தயவு செஞ்சு நீ முழுங்கிடாதப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கொடுக்க போகும்போது நம்ம யூஜியும் சரி ஓகேப்பா நீ சொல்ற மாதிரி என்ன செய்யற அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட அதை வாங்குற நேரத்துல இவருடைய கை வழியா வெளியில வந்த நம்ம சுக்குனா நீ முழுங்கலாம் என்னடா நானே முழுங்கிக்கிறேன் லபக்குன்னு முழுங்கனதும் சுக்குனா அப்படியே 2-3 செகண்ட் அப்படியே வெளியில வரதுக்கு ட்ரை பண்றான். ஆனா நம்ம யூஜி தான் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டான்ல. அதனால யார மீறி வெளியில வர பாக்குறேன் அவன் கூட சண்டை போட்டு உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் டேய் மெகிமே நான் ஒண்ணு வேற நேரத்துல முழுங்கடா என் கையில இருக்கக்கூடிய சுக்குனா தான் முழுங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க இந்த பயங்கரமான இடத்துல விட்டுட்டு போன நீட்டாவும் டேய் பசங்களா எவ்வளவு நேரம்டா நீங்க வருவீங்கன்றதுக்காக வெயிட் பண்றது எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு செம பயமா இருக்குது ஒழுங்கு வழியா சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதனால இவங்க மூணு பேரும் நடந்துச்சு சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்புனதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில நம்ம கையோட ஸ்கூல் பிரின்சிபல் நம்ம டோடோவோ மே என்ற இன்னொரு அந்த புது கேரக்டர் ஒருத்தவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருப்பாங்க அவங்கள போய் மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த இடத்துல வந்து மீட் பண்றாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் யூஜி மெகிமே நொபரா மூணு பேரும் ஸ்பெஷல் லெவல் கேஸ் ஸ்பிரிட்டை தொடர்ந்து போட்டு தள்ளுறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஜுஜுட்சு சாசரா மாத்த சொல்லி ரெக்வெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இப்படி இவங்க ரெக்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அப்புறம் நம்ம கோஜோ அப்புறம் கையோட ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போல. அதனால இந்த பிரின்சிபலுக்கு வேற வழி இல்லாம அவங்க மூணு பேரையும் ஃபர்ஸ்ட் லெவல் ஜுஜுட்சு சாசரா ப்ரோமோட் பண்ணிடுறாரு. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நொபரா நம்ம யூஜியும் மெகிமேவையும் டோக்கியோக்கு கூட்டிட்டு போயிட்டு எக்கச்சக்கமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கா. அப்பதான் இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால அந்த ஃபோன் கால்ல யாரா அப்படி எடுத்து பேசினா அந்த பக்கம் பேசுறது நம்ம கோஜோ தான். அதனால அவர்கிட்ட பேசி முடிச்சதும் நம்மளுக்கு இப்போ ஒரு புது மிஷின் வந்திருக்கு அது நம்ம கோஜோ தான் கொடுத்திருக்காரு. சோ நம்ம அதை அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க என்னப்பா இது கேள்வி உடனே கிளம்பலாம் அப்படின்னு இவங்க அந்த புது மிஷனுக்காக கிளம்பி போகும்போது அப்படியே இந்த எபிசோடையும் இந்த சீசனையும் இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சோ गाइस இது வரைக்கும் நம்ம பார்த்த 24 எபிசோடும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். சோ அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு
இப்படி ஒரு சேனல் இருக்கா கொஞ்சம் போய் பாருடா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் அப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்த எபிசோட்லயே உங்களுக்கு எந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சது, அப்புறம் எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்றது எல்லாத்தையும் மறக்காம உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கூட கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.